ஹாய் காய்ஸ், ஜெயபுனேஷ் ஹியர். சாரி, ஒரு 2-3 வீக்ஸாக வீடியோ போட முடியல. மெயினாக வந்து நான் ஒரு 10-15 டேஸ் ட்ரிப்பில் இருந்தேன். பேசிக்கலி ஆக்சுவலி நான் பூனே வெக்கேட் பண்ணி இப்போ பெங்களூர் ஷிஃப்ட் ஆகிட்டு இருக்கேன். ஸோ நம்ம பூனே விட்டு போகிறதுக்கு முன்னாடி பூனேயில் இருக்க நல்ல நல்ல பிளேஸில் என் பேரண்ட்ஸ்க்கு வந்து சுற்றி காட்டணும்னு நினச்சேன். ஸோ ஒரு 8 டேஸ் வந்து ஒரு ட்ரிப் அடித்தோம். அப்புறம் 3 டேஸ் ரெஸ்ட் எடுத்துட்டு மறுபடியும் ஒரு 4-5 டேஸ் ஒரு ட்ரிப் ஷார்ட் ட்ரிப் அடித்தோம். ஸோ ட்ரிப் நல்லபடியாக முடிஞ்சிச்சு. ஸோ இந்த ட்ரிப்பில் வந்து நான் கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணி தாஜில் ஆல்மோஸ்ட் ஃப்ரீயாக வேணா ஸ்டே பண்ணேன். ஸோ அதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா ஃபஸ்ட்டு கிரெடிட் கார்டு என்ன கிரெடிட் கார்டு எதுக்கு தேவை, பேசிக்கான நீட்ஸ்லாம் எதுக்கு தேவைன்றது நான் ஒரு வீடியோ தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். மேலே இருக்க ஐ பட்டன் போய் கிளிக் பண்ணி பாருங்க. அண்ட் கிரெடிட் கார்டு பார்ட் 2 வேணும் அப்படின்னா அந்த வீடியோவில் போய் கிரெடிட் கார்டு பார்ட் 2 அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. எனக்கு ஒரு 100 கமெண்ட்ஸ் வந்து அந்த பார்ட் 2 வீடியோ நான் போடுறேன். அந்த வீடியோவில் தெளிவாக உங்களுக்கு பிடிச்ச ஹோட்டலில் எப்படி வந்து ஆல்மோஸ்ட் 60-70K வந்து நீங்கள் வந்து ஃப்ரீயாக லிட்டரலாக ஃப்ரீயாக வந்து உங்களால் ஸ்டே பண்ண முடியும். சி கைஸ், நீங்கள் ஒரு வருஷம் பூரா எப்படி நீங்கள் வந்து உங்கள் வருஷம் பூரா ஸ்பெண்டிங்ஸ் வந்து மினிமம் 4 lakhs இருக்கும் நிறைய பேருக்கு, முக்கால்வாசி பேருக்கு. ஸோ உங்கள் வருஷம் பூரா உங்கள் ஸ்பெண்டிங் 4 lakhs 5 lakhs ஆகுது அப்படின்னா அந்த ஸ்பெண்டிங் நீங்கள் கரெக்டான கார்டில் பண்ணீங்க, கரெக்டான பார்ட்னர்ஸோட அந்த பாயிண்ட்ஸை நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணீங்க அப்படின்னா லிட்டரலி 50K to 70K வந்து நீங்கள் ஃப்ரீ வெக்கேஷன் பண்ணலாம். ஸோ பாயிண்ட் என்னன்னா, நீங்கள் பண்ணுற ஸ்பெண்டிங்ஸில் கிட்டத்தட்ட 10-15% ரிட்டர்ன்ஸ் நீங்கள் எடுத்துடலாம். சரி, அல்டிமேட்லி வி ஆர் லிவிங், நம்ம வந்து செலவு பண்ணுறது தான் வாழ்றோம் கரெக்டாக. ஸோ அந்த செலவுலேயே ஒரு 10-15% ரிட்டர்ன்ஸ் எடுத்துட்டோம். அந்த 10-15% எப்படி எடுப்போம், லக்ஸூரியாக எடுக்கலாம். ஸோ தட் இஸ் ஆக்சுவலி வெரி குட் வே டு ஹேவ் அ வெக்கேஷன் நான் சொல்லுவேன். ஸோ அதை பற்றி டீட்டெயிலாக ஒரு வீடியோ வேணும் அப்படின்னா தயவு செய்து கிரெடிட் கார்டு பார்ட் 1 வீடியோ இல்லை பார்ட் 2 வேணும்னு சொல்ல கமெண்ட் பண்ணுங்க. எனக்கு 100 கமெண்ட்ஸ் வந்தால் கூட டெஃபினெட்லி போட்ட வீடியோ வந்துட்டு. சரி, ஓகே, இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். ஓகே கைஸ், ஸோ எனக்கு நிறைய டிஎம் வந்துச்சு. ப்ரோ எப்போ வீடியோ போடுங்க இன்னொரு பக்கம் ப்ரோ எப்போ டிஎஸ் செகண்ட் பேட்ச் ஆரம்பிப்பீங்க இன்னொரு பக்கம் ப்ரோ இந்த மாதிரி நிறைய டிஎஸ் கோர்சஸ் வந்துட்டு இருக்கு, எனக்கு ரொம்ப கன்ஃபியூசிங்காக இருக்கு, எல்லாருமே டிஎஸ் கோர்ஸ்னு சொல்றாங்க, அந்த மாதிரி நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு தான் வந்து ஒரு ஓப்பனாக ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கலாம் அப்படின்னு வச்சிருக்கேன். சி கைஸ், செகண்ட் பேட்ச் நான் ஏப்ரல் எண்டில் ஆரம்பிக்கன்னு சொல்லியிருந்தேன். அதுக்கான டெலிகிராம் சேனல் லிங்க் இருக்கு, அந்த லிங்க்ல ஜாயின் பண்ணுங்க. அண்ட் நான் இன்னொரு ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் நான் கொடுக்குறேன். நம்ம தமிழ் கம்யூனிட்டியில் இதை விட ஒரு பெட்டரான டிஎஸ்சி கண்டென்ட் இருந்துச்சு அப்படின்னா அந்த கண்டென்ட் லிங்க் இதில் ஷேர் பண்ணுங்க. பிகாஸ் ஐ லிட்டரலி ஹாவ் அ ஸ்ட்ராங் கான்ஃபிடன்ஸ் தட் நாட் ஈவன் இன் தமிழ் கம்யூனிட்டி, ஈவன் ஸ்கேல் டிரைவர் எல்லாத்தோடவே பெட்டராக நான் வந்து கண்டென்ட் கொடுக்கணும்னு சொல்லி என்னோட கோர்ஸில் பயங்கர எஃபர்ட் போட்டுட்டு இருக்கேன். ஒரு இந்த 10-15 டேஸ்னால கோர்ஸில் வந்து நான் இப்போ ஒரு சின்ன பாஸ் எடுத்திருக்கோம். பட் இதுவரை போட்ட எல்லா கண்டென்ட்டுமே டாப் நாட்ச். யூ கேன் ஆக்சுவலி ஆஸ்க் டு மை ஸ்டூடெண்ட்ஸ். அதில் இப்போ நம்ம ஸ்டூடெண்ட்ஸோட ஒரு சூப்பர் லைவ் கிளாஸ் இன்ட்ராக்ஷன் நடத்தணும். அதில் வந்து நிறைய டவுட் செஷன்ஸாக இருக்கட்டும், ரிகார்டிங் நிறைய ஃபினான்ஸ் டவுட்ஸாக இருக்கும், அதெல்லாம் கம்பைல் பண்ண ஒரு வீடியோ நான் போடுறேன். பட் அதில் இருக்க நிறைய பேர் வந்து என்ன கமெண்ட் பண்ணாங்கன்னா, ஐ திங்க் ஜெயா வீடியோஸ் ஆர் ஈவன் பெட்டர் தன் ஸ்கேலர். ஈவன் ஸ்கேலரில் ஜாயின் பண்ணவங்க 2-3 பேர் என்னோட கோர்ஸில் ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து வெறும் வாயிலே சொல்லாமல் ப்ரூவ் பண்ணலாம் தான் என்னோட கோர்ஸில் ஒன் ஆஃப் த பெஸ்ட் வீடியோ வந்து நம்ம ஃப்ரீயாகவே கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் அரைஸில் மஸ்ட் நோ டெக்னிக்ஸ். ஓகேவா? ஸோ பேசிக்காக இப்போ நம்ம அரைஸ் ஆல்ரெடி பார்ட் 1 ஒரு வீடியோ பார்த்துருப்போம். சரி, அரைஸ் பொறுத்தவரை இதுதான் பார்ட் 1 இதுதான் பார்ட் 2 இல்லை, இது எல்லாமே தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் அந்த மாதிரி இருக்கு. அதில் ஒன் ஆஃப் த விஷயம் வந்து நான் இப்போ ப்ராப்பராக டீடைல்டாக எக்ஸ்பிளைன் பண்ண வீடியோ நான் இப்போ ரிலீஸ் பண்ணுறேன். இந்த வீடியோ நீங்கள் பாருங்க. இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு நம்ம சேனலோட ஒரு பெட்டரான டிஎஸ்சி கண்டென்ட் எங்கேயாவது வருது அப்படின்னா தயவுசெய்து கமெண்ட்ஸ் போடுங்க. நான் அந்த லிங்க்ஸ்லாம் படிச்சு நான் ஒன்றும் நடக்குன்னு இம்ப்ரூவ் பண்ணிக்கிறேன். ஸோ அல்டிமேட்லி கைஸ், நான் வந்து ஓப்பனாக என்னோட ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தெரியும் நான் என்னென்ன சோர்சஸ் நான் ரெஃபர் பண்ணுறேன், அது எப்படி நான் கம்பைல் பண்ணுறேன், அது எப்படி நான் வந்து வீடியோ டெலிவரி பண்ணுறது எல்லாமே கூட டிரான்ஸ்போர்ட்டாக நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ ஐ ஹேவ் அ ஸ்ட்ராங் கான்ஃபிடன்ஸ் தட் மை வீடியோஸ் ஆர் அட்லீஸ்ட் மை கண்டென்ட் ஆர் அந்த டாபிக்ல எவ்வளோ கவர் பண்ண முடியும் அவ்வளோ நம்ம கவர் பண்ணிடுவோம் டீப்பா. அதை தாண்டி தெரிஞ்சுக்கணுன்ற அவசியம் எதுவுமே பெருசாக எதுவும் இல்லை. அட்லீஸ்ட் இந்த கரண்ட் ட்ரெண்டுக்கு அதை தாண்டி பெருசாக தெரிஞ்சுக்கணும் அவசியம் இல்லை. இதுவரையும் தெரிஞ்சிட்டாலே போதும். இட்ஸ் மோர் தென் இனஃப் டு கெட் பிளேஸ் எனி கம்பெனி யூ வாண்ட். நாட் ஜஸ்ட் ஜோஹோ, நாட் ஜஸ்ட் நார்மல் ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனி, ஈவன் இன் ஃபேங்க். அதான் வந்து நம்மளோட கோர்ஸோட மோட்டோவே. அண்ட் இதுக்கப்புறம் வந்து ஆக்சுவலாக வந்து ஒரு பாஸ்ட் 1 month வந்து என்னோட ஃபினான்ஸ் சொல்லி என்னோட பர்சனல் ரீசன்ஸ்லேயே கொஞ்சம் நான் பிஸி ஆகிட்டேன். பட் இதுக்கப்புறம் அடுத்த ஒரு 2 months வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபிளெஜ்டா நம்ம யூடியூப் அண்ட் டிஎஸ்சி கோர்ஸ் அதில் தான் நம்ம வந்து ஃபுல் ஃபோக்கஸ் இருக்க போகுது. ஸோ கைஸ், இந்த அரைஸ் வீடியோ ஃபுல்லாக பாருங்க. ஃபுல்லாக பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க. இதுதான் இது இஃப் யூ ஜென்யூன்லி ஃபீல் லைக் திஸ் இஸ் த பெஸ்ட் கண்டென்ட் யூ சி, ப்ளீஸ் கமெண்ட் திஸ் இஸ் த பெஸ்ட். ஓகே? பிகாஸ் நீங்கள் எந்த அளவுக்கு நிறைய கமெண்ட் பண்ணி எந்த அளவுக்கு நீங்கள் வந்து எந்த அளவுக்கு ஒரு என்கரேஜ்மெண்ட் கிடைக்குதோ அந்த அளவுக்கு என்னோட அதிக வீடியோஸ் என்னோட வந்து ஓப்பனாக கொடுக்க முடியும். ஸோ கைஸ், ஐ ஹோப் யூ என்ஜாய் த செஷன். ஸோ யாரெல்லாம் வந்து டிஎஸ் செகண்ட் பேட்ச் ஜாயின் பண்ண நினைக்கிறீங்களோ தயவு செய்து கீழே இருக்க டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணுங்க. இட்ஸ் அ ஃப்ரெஷ்லி கிரியேட்டட் டெலிகிராம் சேனல், இது யாரும் இல்லை. ஸோ ஒன்லி இன்ட்ரெஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் ஜாயின் பண்ணுங்க. இந்த டெலிகிராம் சேனல் மேபி ஒரு 300 to 500 people ஃபில் ஆனதுக்கப்புறம் நான் ஸ்டாப் பண்ணிடுவேன். அண்ட் ஒன்லி தோஸ் பீப்பிள் கேன் ஜாயின். ஓகே? ஸோ இஃப் யூ ஆர் ரியலி இன்ட்ரெஸ்ட் இன் செகண்ட் பேட்ச் ப்ளீஸ் ஜாயின் த சேனல். அண்ட் ஆல்சோ நீங்கள் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்க. என்னோட பழைய வீடியோஸாக சரிட்டும், இப்போ இங்கே இருக்க அரைஸ் வீடியோ ஆகட்டும், இதெல்லாம் பார்த்து உங்களுக்கு புரியுது என்னோட டீச்சிங் உங்களுக்கு செட் ஆகுதுன்னா மட்டுமே இந்த டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணுங்க. ஹே கைஸ், இப்போ நம்ம வந்து அரைஸ் பார்ட் 2 பார்க்க போகிறோம். ஸோ வந்து அரைஸ் பார்ட்னு ஒன்று ஓகே, இப்போ இந்த பார்ட் 2 வீடியோ பார்த்தா அரைஸ்லாம் முடிஞ்சிச்சு அப்படின்லாம் இல்லை.
ஸோ பேசிக்கலி இன்னும் அரேஸில் டீப்பாக டைவ் இன் பண்ண போகிறோம், இன்னும் நிறைய பேட்டர்ன்ஸ் பார்க்க போகிறோம். அண்ட் ஸோ பேசிக்கலி அரேஸில் இருக்கிற இதுக்கப்புறம் அடுத்த லெவலான கொஷின்ஸ், சும்மா மேக்ஸிமம் எலிமெண்ட் அந்த மாதிரிலாம் இல்லாமல் அடுத்த லெவல் கொஷின்ஸில் எப்படி இருக்குன்றது கொஞ்சம் கொஞ்சமாக பார்க்க போகிறோம். இன்ஃபேக்ட் அரேஸில் நம்ம இன்னொரு வீடியோ கூட போடலாம் தான். பட் ஸோ இப்போ இப்போதைக்கு எவ்வளோ கவர் பண்ண முடியுமோ அவ்வளோ கவர் பண்ணலாம் அந்த வீடியோவில். ஸோ வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு வந்து டைனமிக் அரே பற்றி கொஞ்சம் டீப்பாக தெரிஞ்சுப்போம். ஏன்னா இதுவே ஒரு இம்பார்ட்டண்டான கொஷின் தான். ஸோ பேசிக்கல் டைனமிக் அரேன்ற கான்செப்ட் வந்து நம்ம எலிமெண்ட் அல்லது இனிஷியலாக அரையில் இருக்க ஒரு பெரிய மைனஸ் என்னவா இருந்துச்சு, முன்கூட்டியே நம்ம சைஸ் வந்து டிஃபைன் பண்ணிடணும். அந்த சைஸ் தாண்டி க்ரோ பண்ண முடியாது, அந்த அரே வந்து அப்படியே தான் இருக்கும். பட் டைனமிக் அரேன்றது நம்ம எலிமெண்ட் இன்சர்ட் பண்ண அந்த அரே க்ரோ ஆகிட்டே இருக்கும் இன்டர்னலாக. ஸோ பேசிக்காக முக்கால்வாசி லாங்குவேஜில் எல்லா லாங்குவேஜ்லையுமே டைனமிக் அரே இருக்கும். இப்போ ஜாவாவில் பார்த்தீங்கன்னா அரே லிஸ்ட்டு, சில லாங்குவேஜில் வெக்டர்னு இருக்கும், இப்போ பைத்தானில் வெறும் லிஸ்ட்னு இருக்கும். ஸோ ஒரு லாங்குவேஜில் ஒரு மாதிரி இருக்கும். பட் அல்டிமேட்லி இந்த டைனமிக் அரேஸ் வந்து இன்டர்னலாக எப்படி ஒர்க் ஆகுதுன்றது ஒரு இம்பார்ட்டன்ட் இன்டர்வியூ கொஸ்டின். ஸோ மோஸ்ட் ஆஃப் த லாங்குவேஜஸில் டைனமிக் இன்டர்னல் எப்படி ஒர்க் ஆகுதுன்னா, ஃபஸ்ட்டு வந்து அந்த அரேக்கு ஒரு இனிஷியல் கெப்பாசிட்டி இருக்கும். ஓகேவா? ஸோ அந்த அந்த அரே இனிஷியல் கெப்பாசிட்டி வந்து லோட் ஃபேக்டர்னு ஒன்று சொல்லுவாங்க. ஸோ பேசிக்கலி லோட் ஃபேக்டர் அப்படின்னா ஏதோ ஒரு பாயிண்ட் த்ரெஷோல்ட் தாண்டதுக்கப்புறம் அரே வந்து அது புது அரே கிரியேட் பண்ணி இருக்கிற எலிமெண்ட்ஸ்லாம் அந்த புது அரேக்கு மாற்றி விட்டு என்ன சொல்கிறது, எப்போ வந்து இந்த லோட் ஃபேக்டர் தொடுதோ அப்போ வந்து அது ஒரு புது அரே கிரியேட் பண்ணும். இப்போ லெட்ஸ் நம்ம இனிஷியல் கெப்பாசிட்டி வந்து 100 அப்படின்னா லைக் இந்த கெப்பாசிட்டி சரி இந்த லோட் ஃபேக்டர் சரி நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். பட் லைக் யூஸ்வலாக வந்து இது ஒரு நல்ல டிசைன். ஸோ இப்போ லோட் ஃபேக்டர் வந்து எப்போ வந்து நம்ம கெப்பாசிட்டியில் பாதி தாண்டி, அதாவது ஃபஸ்ட்டு ஒரு 50 இன்சர்ஷன்ஸ் வரை நடக்கும். 51st இன்சர்ஷன் நம்ம பண்ணும்போது அப்போ வந்து இன்னொரு புது அரே கிரியேட் பண்ணிடும். இன்னொரு புது அரேயில் 200 சைஸ் அரே கிரியேட் பண்ணி இந்த 50 எலமெண்ட்டும் இங்கே ஷிஃப்ட் பண்ணி அப்புறம் இந்த 51st எலமெண்ட் இன்சர்ட் பண்ணோம் இல்லையா, அதுவும் இங்கே ஷிஃப்ட் பண்ணிடும். ஓகேங்களா? ஸோ பேசிக்லி இனிஷியல் கெப்பாசிட்டி லோட் ஃபேக்டர் இருக்கு. ஸோ ஒன்ஸ் threshold reached creates an 2x size array and copy. ஸோ இதுதான் வந்து டைனமிக் அரேஸோட ஒர்க்கிங். ஓகேவா? ஸோ இந்த ஒர்க்கிங்ன்றது தெரிஞ்சிட்டா மட்டும் பத்தாது, இதோட டைம் காம்ப்ளெக்ஸ் அனாலிசிஸ் எப்படி பண்ணுறது. ஸோ ஏன் வந்து டைனமிக் அரேஸ் எப்பவுமே பவர்ஃபுல்லாக இருக்குது, ஏன் வந்து இப்போது நம்ம நினைக்கலாம் நம்ம கண்டினியூ இன்சர்ட் பண்ணால் அப்போ காப்பி பண்ணிகிட்டே இருக்குமா, அப்போ இது வந்து கொஞ்சம் ஸ்லோவாக இருக்காதான் நினைக்கலாம். ஸோ நம்ம ஒரு டைம் காம்ப்ளெக்ஸ் அனாலிசிஸ் பார்க்கும்போது நமக்கு ஒரு கிளியர் ஐடியா கிடைக்கும். சரி, இன்ட்ரோடக்ஷன் முடிஞ்சு இப்போ டைம் காம்ப்ளெக்ஸ் அனாலிசிஸ் பார்க்கலாம். வந்து டைம் காம்ப்ளெக்ஸ் அனாலிசிஸ் பார்க்கலாம். நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் டைம் காம்ப்ளெக்ஸ் அனாலிசிஸ்னா நம்ம ஒரு ஐட்ரேஷன் என்ன நடக்குதுன்றது பார்த்தா நம்ம ஒரு பேட்டர்ன் பார்க்க போகிறோம். ஸோ பேசிக்லி ஜஸ்ட் ஃபார் சிம்பிளிசிட்டி இப்போ வந்து சும்மா இனிஷியல் கெப்பாசிட்டி வந்து 1ன்னு வச்சு, ஐ மீன் மேபி 4ன்னு வச்சுக்கோங்க. நம்ம லோட் ஃபேக்டர் வந்து எப்போல்லாம் வந்து 2 தொடுதோ அப்போல்லாம் அது வந்து இன்னொரு புது எலிமெண்ட்டை இன்னொரு புது அரே கிரியேட் பண்ணி காப்பி பண்ணுதுன்னு வச்சுக்கலாம். ஸோ ஜஸ்ட் ஃபார் அண்டர்ஸ்டாண்டிங் சேக் இப்போதைக்கு வந்து 1 2 தான் இருக்குது. ஓகேங்களா? இப்போ நான் வந்து ஒரு எலிமெண்ட்டை இன்சர்ட் பண்ணுறேன். ஸோ பேசிக்கலி நம்ம வந்து இன்சர்ஷனுக்கு மட்டும் ஒரு இன்சர்ட் பண்ணுறதுக்கு 1 யூனிட் ஆஃப் டைம் எடுக்குதுன்னு நம்ம வச்சுக்கலாம். ஸோ அதாவது 1 இன்சர்ஷன் அப்படின்னா 1 யூனிட் ஆஃப் டைம் அந்த மாதிரி வச்சுக்கலாம். ஸோ பேசிக்கலி நம்ம வந்து இன்சர்ஷன் டைம் மட்டும் தான் நம்ம கேல்குலேட் பண்ண போகிறோம். ஸோ அதனால் அந்த புதுசாக அரே கிரியேட் பண்ணுறதுக்கான டைம் இதெல்லாம் நம்ம விட்டுடலாம். அல்டிமேட்லி இன்சர்ஷன்ஸுக்கு எவ்வளோ டைம் எடுக்குது அதை நம்ம எப்படி வந்து அனாலிசிஸ் பண்ண போகிறோம் அதை மட்டும் பார்த்துக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ லட்சம் நான் வந்து லைனாக ஒரு எலிமெண்ட்டாக நான் போட்டே வரேன். ஸோ இப்போ நான் ஃபஸ்ட் எலிமெண்ட் போடும்போது நமக்கு என்ன எவ்வளோ டைம் எடுக்கும், மொந்தா கிடைக்கும். லைக் ஜஸ்ட் 1 யூனிட் ஆஃப் டைம். ஸோ நான் ஃபஸ்ட் எலிமெண்ட் போட்டேன், லட்சே 1 நான் இன்சர்ட் பண்ணிட்டேன். அடுத்து செகண்ட் எலிமெண்ட் இன்சர்ட் பண்ணுறதுக்கு இன்னொரு 1 யூனிட் ஆஃப் டைம் தான் கிடைக்கும். கரெக்டாக? செகண்ட் எலிமெண்ட் இன்சர்ட் பண்ணிட்டேன். இப்போ தேர்ட் எலிமெண்ட் இன்சர்ட் பண்ணும்போது வி ஹவ் ரீச் த த்ரெஷோல்ட். ஓகேவா? ஸோ இப்போ தேர்ட் எலிமெண்ட் ரீச் பண்ணும்போது லோட் ஃபேக்டர் நம்ம த்ரெஷோல்ட் ரீச் பண்ணிட்டோம். அப்போ இன்டர்னலாக அது இன்னொரு புது அரே கிரியேட் பண்ணும். அப்போ இன்னொரு இன்டர்னலாக புதுசாக இன்னொரு அரே கிரியேட் பண்ணுது. ஓகேவா? அண்ட் கிரியேட் பண்ண உடனே இந்த 2 எலிமெண்ட்டும் இங்கே காப்பி பண்ணுது. இல்லை சாரி, இங்கே 2 இன்சர்ட் பண்ணிட்டோம். இப்போ இந்த 2 எலிமெண்ட்டும் இங்கே காப்பி பண்ணுது. அப்போ இது காப்பி பண்ணுறதுக்கு நமக்கு 2 தேவைப்படுது. ஸோ 1 2 காப்பி பண்ணிச்சு, மறுபடியும் தேர்ட் எலிமெண்ட் இன்சர்ட் பண்ணுறதுக்கு ஒரு டைம் எடுக்குது. 2 + 1. கரெக்டாக? இப்போ அதே மாதிரி ஃபோர்த் எலிமெண்ட் போட்டோம்னா நம்ம கிட்ட இங்கே ஸ்பேஸ் இருக்குது. ஸோ 1 யூனிட் டைம் தான் எடுக்கும். இப்போ ஃபிஃப்த் எலிமெண்ட் இன்சர்ட் பண்ணணும்னா மறுபடியும் இது வந்து இன்னொரு புது அரே கிரியேட் பண்ணும். இங்கே 1 2 3 4 இது எல்லாமே காப்பி பண்ணுறது 4 யூனிட்ஸ் ஆஃப் டைம் எடுக்கும். அப்போ ஃபிஃப்த் எலிமெண்ட் போகிறதுக்கும் +1 யூனிட் ஆஃப் டைம் கிடைக்கும். கரெக்டாக? நமக்கு இன்னும் 3 எலிமெண்ட் பார்த்தோம், ஃப்ரீயாக போட்டுக்கலாம். அப்புறம் 6th எலிமெண்ட்டுக்கு 1 யூனிட் ஆஃப் டைம் தான் எடுக்கும். அதே மாதிரி 7th எலிமெண்ட்டுக்கும் 1 யூனிட் ஆஃப் டைம் தான் எடுக்கும். அதே மாதிரி 8th எலிமெண்ட்டுக்கும் 1 யூனிட் ஆஃப் டைம் தான் எடுக்கும்.
இப்போ 8th எலமெண்ட் நம்ம லோட் ஃபார் அந்த த்ரெஷோல்ட் ரீச் பண்ணிட்டோம். இப்போ 9th எலமெண்ட்ன்ற பட்சத்தில் மறுபடியும் ஒரு புது பெரிய அரே கிரியேட் பண்ணோம். 1 2 3 4 அந்த மாதிரி 16 வரை கிரியேட் பண்ணணும். கரெக்டாக? அப்போ இந்த 8 எலமெண்ட்ஸும் காப்பி பண்ணணும். இப்போ 8 எலமெண்ட் காப்பி பண்ணி ப்ளஸ் 9th எலமெண்ட்டுக்கு இன்சர்ஷன். இப்போ இதில் நம்ம ஏதோ ஒரு பேட்டர்ன் இருக்கான்னு பார்க்கலாம். நம்ம அடி சொன்ன மாதிரி தான் டைம் காம்ப்ளெக்ஸ் அனாலிசிஸ் பொறுத்தவரையும் ஒரு 5ல் ஒரு அட்லீஸ்ட் ஒரு 10 ஐட்ரேஷன் நம்ம எழுதி பார்க்கணும். அந்த 10 ஐட்ரேஷன் எழுதி பார்க்கும்போது நமக்கு ஒரு பேட்டர்ன் கிடைக்கும். அந்த பேட்டர்ன் வச்சு நம்ம ஈஸியாக வந்து ஒரு காம்ப்ளெக்ஸ் அனாலிசிஸ் பண்ணிடலாம். ஸோ நிறைய வழி இருக்குது. நீங்கள் வந்து இப்போ ரெக்கரன்ஸ் அப்படின்னா நம்ம டைம் காம்ப்ளெக்ஸ் அனாலிசிஸ் பார்ட் 2ல் பார்க்கும்போது தெரியும். ஸோ இங்கே வந்து இப்போ நம்ம இந்த ஒரு 8 ஐட்ரேஷன் 10 ஐட்ரேஷன் நீங்கள் கண்டிப்பாக ஒரு பேட்டர்னில் பார்ப்பீங்க. ஸோ இப்போ நான் என்ன சொல்ல நினைச்சேன்னா அல்காரிதம் டெக்னிக்கு வந்து நீங்கள் இந்த மாதிரி ஐட்ரேஷன்ஸ் எழுதுனா லைக் என்னோட இது வந்து கிட்டத்தட்ட அல்காரிதம் மாதிரி தான். ஸோ நம்ம இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம் இல்லையா, ஸ்டெப் 1 insert until you reach the threshold point. Step 2 once you reach the threshold point, create a new array and copy the existing elements and continue insertion. ஸோ பேசிக்கலி இது ஒரு அல்காரிதம். ஸோ ஒரு அல்காரிதம் நீங்கள் வந்து இப்படி கூட பண்ணலாம். ஒரு 4-5 ஐட்ரேஷன் வந்து அல்காரிதம் வெட்டி போகுது. அதில் அந்த எக்ஸாக்டாக அந்த மெயின் ஆப்ரேஷனுக்கான டைம் யூனிட் மட்டும் 1 யூனிட் வச்சுக்கிட்டு அதில் ஏதோ ஒரு பேட்டர்ன் இருக்கா அப்படின்னு நீங்கள் பார்த்துக்கலாம். ஆப்வியஸ்லி நம்ம காம்ப்ளெக்சிட்டி பார்ட் 2 அனாலிசிஸ் நிறைய ஒன்று டீப்பாக பார்க்க போகிறோம். பட் இப்போ இதில் ஒரு பேட்டர்ன் பார்ப்போம். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா நமக்கு நல்லா தெரியும் ஒரு எலிமெண்ட் இன்சர்ட் பண்ணுறது கண்டிப்பாக அட்லீஸ்ட் ஒரு யூனிட் டைம் கொடுக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா 9 எலிமெண்ட்னா அப்போ கண்டிப்பாக எல்லா இடத்து +1 இருந்துனே தான் இருக்கும். கரெக்டாக? அப்போ நான் என்ன எலிமெண்ட் இன்சர்ட் பண்ணுறேன்னா கண்டிப்பாக என் டைம் எடுத்துரும். அது டவுட்டே இல்லை. இது மினிமம் இந்த டைம் எடுத்து தான் ஆகணும். ஒரு எலிமெண்ட் இன்சர்ட் பண்ணுறதுக்கு என் எலிமெண்ட் இந்த ஆடுதும். ஆனால் நடுவில் அப்பப்போ கொஞ்சம் அதிக டைம் எடுக்குது. ஸோ தேர்ட் பார்த்தீங்க 2 எடுக்குது, அப்புறம் இங்கே 4 எடுக்குது, அப்புறம் இங்கே 8 எடுக்குது. ஸோ பேசிக்கலி இங்கே என்ன நடக்குது அப்படின்னா நீங்கள் இங்கே நல்லா பார்த்தீங்க அப்படின்னா இங்கே கண்டிப்பாக மினிமம் நமக்கு வந்து என்ன இன்சர்ஷன் தேவைப்படுதுன்றது நமக்கு தெரிஞ்சு போச்சு. கரெக்டாக? ஸோ என்ன இன்சர்ஷன்ஸ் தேவைப்படுறது. இப்போது அது போக வேறு என்ன நம்பர்ஸ்லாம் இருக்குது? 8 இருக்குது, 4 இருக்குது, 2 இருக்குது. ஸோ 8 இருக்குது, 4 இருக்குது, 2 இருக்குது, ப்ளஸ் இப்படி போயிட்டுருக்கு. இப்போ இதில் ஏதாவது ஒரு பேட்டர்ன் இருக்கா நம்ம பார்க்கலாம். ஸோ பேசிக்கலி இது வந்து ஒரு அரித்மெட்டிக் ப்ரோக்ரஷன், ஜியோமெட்ரிக் ப்ரோக்ரஷன். நம்ம வந்து டைம் காம்ப்ளெக்ஸ் பார்ட் 2ல் இந்த மேத்தமெட்டிக்கல் கான்செப்ட் நம்ம தேவைப்படும். அது நம்ம கண்டிப்பாக பார்ட் 2 வந்து டீப்பாக பார்க்க போகிறோம். பட் இது வந்து கொஞ்சம் ஈஸியாக தான் பார்த்தோன்னே புரிஞ்சிடும். அது பார்த்தா தான் அது புரியணும் அவசியம் இல்லை. ஸோ பேசிக்கலி நீங்கள் ஒரு பேட்டர்ன் பார்க்கலாம். நீங்கள் இப்போ n 9 இருந்துச்சு அப்படின்னா இங்கே எப்படி இருக்குது? 8 + 4 + அதாவது இந்த n 9 அதாவது n வந்து என்ன இருந்துச்சு அப்படின்னா இங்கே நமக்கு n - 1 + n - லைக் n-1/2 + n-1/4 இப்படி தான் போயிட்டு இருக்கு. கரெக்டாக? அதாவது பாதியாக குறைஞ்சினே வருது. ஸோ இந்த n-1ன்றதோ என்னன்றது ஒன்று தான். நம்ம சிம்பிளாக என்னன்னு வச்சுக்கலாம். அல்டிமேட்லி டசன்ட் மேக் அ பிக் டிஃபரன்ஸ், ரைட்? ஸோ நம்ம வந்து எல்லாமே வந்து நம்ம ஆல்ரெடி டைம் காம்ப்ளெக்ஸ் சொன்ன மாதிரி தான் நம்ம அனலைசிஸ் பண்ணும்போது இந்த -1 +1 கான்செப்ட்ஸ்ல நம்ம விட்டுடலாம். இட்ஸ் நாட் அ பிக் டீல். ஸோ அப்போ n அப்படின்னா நமக்கு இது n/2 + n/4 இப்படியே போயிட்டு இருக்கு. ஸோ இதில் நீங்கள் ஒரு பேட்டர்ன் பார்க்கலாம். ஸோ பேசிக்கலி இதில் n காமனாக இருக்கா? அப்போ n காமனாக வெளில எடுத்துருங்க. வெளில எடுத்தால் 1 + 1/2 + 1/4 இப்படி போயிட்டு இருக்கு. ஸோ பேசிக்கலி அதில் ரீரைட் எழுதணும் அப்படின்னா n + ஓகேவா? அதாவது n + மறுபடியும் n + n/2 + n/4 + n/8 இப்படி போயிட்டே இருக்கு. ஸோ ஏன் n + n அப்படின்னா இப்போ இங்கே 9 அப்படின்னா n-1 of 8 + 4 + 2 இப்படி போயிட்டு இருக்கு. இதுதான் நம்ம பார்த்த பேட்டர்ன். கரெக்டாக? ஸோ இப்போ இதில் n + இந்த எண்ணை வந்து இதில் இந்த பெரிய ஈக்குவேஷன் நம்ம n காமன் எடுத்துக்கலாம். கரெக்டாக? n காமன் எடுத்தால் நமக்கு என்ன வருது? 1 + 1/2 + 1/4 இப்படி போயிட்டே இருக்கு. ஸோ இப்போ இது வந்து என்னவா மாறுது? ஸோ இது வந்து ஒரு ஃபேமஸ் தியரி இருக்கு. ஸோ இது நீங்கள் என்ன ஆட் பண்ணாலுமே இது வந்து 2 தாண்டவே தாண்டாது. 1 அப்புறம் ஆஃப் ஆட் பண்ணுறோம், அப்புறம் 1/4 ஆட் பண்ணி 2 தாண்டது. இது சிம்பிளாக ஒரு வென் டயக்ராம் வச்சு நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். லெட்ஸே இப்போ உங்கள்கிட்ட வந்து ஒரு சர்க்கிள் இருக்குது. ஓகேவா? இப்போ இந்த சர்க்கிளில் ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் பாதி எடுத்துடுறீங்க. அதுதான் இந்த ஹாஃப். ஓகேவா? அப்புறம் பாதி எடுத்ததுக்கப்புறம் மீதி இருக்கிறதுல ஒரு குவாட்ரண்ட் எடுத்துடுறீங்க. அது வந்து 1/4. கரெக்டாக? அப்புறம் மீதி இருக்கும்போது 1/8 எடுத்துடுறீங்க. அப்போ இதில் ஒரு பாதி எடுத்துடுறீங்க. அப்புறம் இதில் ஒரு பாதி எடுத்துறீங்க. இந்த மாதிரி நீங்கள் பாதி எடுத்துகிட்டே இருந்தாலும் நீங்கள் எவ்வளோ பாதி எடுத்தாலுமே அதில் கொஞ்சம் இன்னொரு பாதி எடுக்கலாம், கொஞ்சம் இன்னொரு பாதி எடுக்கலாம். ஓவராலாக பார்த்தீங்கன்னா இந்த என்டையர் சர்க்கிள் ஒரு யூனிட். இந்த ஒரு யூனிட் நீங்கள் தாண்டே போகிறதில்ல. கரெக்டாக? அதே மாதிரி இந்த 1 தாண்டதுக்கப்புறம் இந்த ஆஃப் + குவாட்ரண்ட் + இந்த ஆஃப் + 1/5 இது வந்து இது என்டையராக வந்து உங்களுக்கு இன்னொரு 1 தாண்டது. அதான் 1 + 1 2. ஸோ இந்த என்டையர் ஈக்குவேஷன் 2 தாண்ட வாய்ப்பே இல்லை. இட் வில் பி ஆல்வேஸ் லெஸ் தென் 2. நம்ம நிறைய பேர் வந்து நீங்கள் எத்தனை பேர் அனிமே பார்ப்பீங்கன்னு தெரில. ஒரு பியூட்டிஃபுல் அனிமே இருக்கும், ஜுஜுட்சு கைசன், சட்டரோ கோஜோ.
என்னோட ஒன் ஆஃப் மை ஃபேவரட் கேரக்டர் அவர். ஸோ அவரோட பவர் கூட பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இப்படி தான். ஸோ அவர் வந்து இன்ஃபினிட்டின்னு சொல்லி ஒன்று ஸ்டாப் பண்ணுவாப்ல. அவர் இன்ஃபினிட்டி ஸ்டாப் இதுதான் கோஜோ அப்படின்னா, கோஜோவை தொடர்றது எதுவே தொடாது. அது காரணம் அவர் இந்த 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 ஈக்குவேஷன் தான் வரும். இந்த ஈக்குவேஷன் அவர் ரியாலிட்டியில் கொண்டு வராரு. ஸோ இந்த பார்ட்டிக்கல் அவர் கிட்ட வர வர லைக் அவருக்கும் இன்னொருத்தருக்கும் 1000 கிலோமீட்டர் டிஃபரன்ஸ் வச்சுக்கலாம். ஸோ இப்போ லெச்சா இவர் என்ன ஸ்பீடு வந்தாலுமே அவர் 500 கிலோமீட்டர் கவர் பண்ணலாம், அடுத்து 250 கிலோமீட்டர் கவர் பண்ணலாம், அடுத்து 125, அப்புறம் 62.5 இந்த மாதிரி போயிட்டே இருக்கலாம். பட் ஒரு லெவலுக்கு மேலே இங்கே போனதுக்கப்புறம் அவரால் தொடவே முடியாது. அதுக்கப்புறம் அந்த 0.0 தொடுவாங்க. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க ஸ்லோ ஆகிட்டே போயிடுவாங்க. இட் இஸ் லைக் இன்ஃபினிட்டி. இது வந்து இது இன்ஃபினிட்டி ப்ரோக்ரஷன் இது போயிட்டே இருக்கும். ஆனால் நோ ஒன் வில் டச் சட்டோரு கோஜோ. ஸோ சட்டோரு கோஜோ எக்ஸாம்பிள் திடீர்னு சொல்லணும்னு தோணுச்சு, நான் சொன்னேன். பட் இந்த வென் டயக்ராம் எக்ஸாம்பிள் இட் வில் பி வெரி பெட்டர். ஸோ ஸோ ஓவராலாக வந்து இந்த என்டையர் ஈக்குவேஷன் 2 தாண்டாது. ஸோ n plus n of 2 which is 3n. ஸோ ஓவராலாக நம்ம டைம் காம்ப்ளெக்சிட்டி 3n அப்படின்றது நம்ம ப்ரூவ் பண்ணிடுறோம். ஸோ இது வந்து ஒரு ஆவரேஜ் டைம் காம்ப்ளெக்சிட்டி தான். ஸோ இப்படி தான் வந்து டைம் காம்ப்ளெக்சிட்டி வந்து நம்ம என்ன சொல்கிறது அரே லிஸ்ட்க்கு வந்து நம்ம கொடுக்குறது. ஸோ அதனால தான் வந்து ஆவரேஜ் டைம் காம்ப்ளெக்சிட்டி ஆஃப் லிஸ்ட் இன்செஷன் ஆர் டைனமிக் அரே இன்செஷன் வந்து பிக் ஆஃப் 1, ஏன்னா பிக் ஆஃப் n. ஸோ 3ன்றது பிக் ஆஃப் n எழுதிக்கலாம். ஸோ ஸோ இது இப்படி தான் டைம் காம்ப்ளெக்சிட்டி அண்டர்ஸ்ட் பண்ணால் ஆல்ரெடி சொன்னோம் இல்லையா. ஆஸ் அ டெவலப்பராக நம்மளோட எம்சிக்யூ நம்ம சொல்லியிருப்போம். ஆஸ் அ டெவலப்பராக பெஸ்ட் கேஸ் டைம் காம்ப்ளெக்சிட்டி வந்து ரொம்ப ரேர் தான். ஸோ இந்த மாதிரி ஆவரேஜ் இது வந்து ஆவரேஜ் டைம். ஓவரால் ஆவரேஜ் டைம் தான் மோஸ்ட்லி வந்து இந்த மாதிரி இடத்துல ஆவரேஜ் டைம் தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ பேசிக்கலி இந்த ஆஷ் மேப்பாக இருக்கட்டும், இல்லை இந்த மாதிரி டேட்டா ஸ்ட்ரக்சரில் ஃப்ரீக்வெண்ட்டாக நடக்கிற ஒரு இன்செஷன் ஆர் ஃப்ரீக்வெண்ட்டாக நடக்கிற ஒரு ஆப்ரேஷன்ஸ்க்கு வந்து நம்ம வந்து ஒரு ஆவரேஜாக டைம் காம்ப்ளெக்சிட்டி கொடுப்போம். ஒரு வந்து டேட்டா ஸ்ட்ரக்சர் இருக்கு. மோஸ்ட்லி அல்காரிதம் டெக்னிக் வந்து டிபெண்ட்ஸ் ஆன் த கண்டெக்ஸ்ட். இப்போ அந்த அல்காரிதம்ல வந்து ஆவரேஜா எனக்கு எவ்வளோ லைக் கண்டினியூஸா ஒரு வர்ஸ்ட் கேஸ் சினரியில் இவ்வளோ டைம் எடுக்கும், பட் ஆன் அன் ஆவரேஜ் இவ்வளோ தான் டைம் எடுக்கும்ன்ற மாதிரி கூட நம்ம டிஃபைன் பண்ணலாம். ஸோ என்னைக்குமே ஆவரேஜ் டைம் காம்ப்ளெக்சிட்டி, வர்ஸ்ட் டைம் காம்ப்ளெக்சிட்டி இது ரெண்டு தான் நம்ம கற்றுக்க ஆரம்பிக்கணும். ஸோ காம்படிட்டிவ் கோடிங் பர்ஸ்பெக்டிவ்ல ஒரு டெஸ்ட் கேசஸ் பாஸ் பண்ணோம் அப்படின்னா அங்கே கண்டிப்பாக நிறைய வர்ஸ்ட் கேசஸ் வச்சிருப்பாங்க. ஸோ அங்கே வந்து நம்ம வர்ஸ்ட் கேஸ் டைம் காம்ப்ளெக்சிட்டி அனலைஸ் பண்ணணும். பட் ஒரு டெவலப்பர் பர்ஸ்பெக்டிவ் ஒரு ஃபீச்சர் பில்ட் பண்ணுறீங்க, உங்கள் ஃபீச்சருக்கு அல்காரிதம் டிசைன் பண்ணுறீங்கன்னா அங்கே வந்து ஆவரேஜ் டைம் காம்ப்ளெக்ஸ் கற்றுக்கணும். ஸோ பேசிக்காக 2 டைம் காம்ப்ளெக்சிட்டி உங்களுக்கு வந்து நீங்கள் லேர்ன் பண்ண தெரிஞ்சிருக்கணும். பட் முடிஞ்சு. இப்போ வந்து டைனமிக் அரேனா என்ன, ஒரு டைம் காம்ப்ளெக்சிட்டி நம்ம டீட்டெயிலாக பார்த்துட்டோம். இப்போ வந்து மெயின் ப்ராப்ளம்ஸ் கொள்ளலாம். ஸோ பேசிக்கலி நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற பேசிக்கலி வந்து ஒரு நான் ஆல்ரெடி சொன்னது இந்த மாதிரி தான் ஒரு செட் ஆஃப் கொஷின்ஸ்ல ஒரே மாதிரி தான் இருக்கும். அதே மாதிரி கொஷின் நம்ம சால்வ் பண்ண நமக்கு தெரிஞ்சிடும். இந்த மாதிரி கொஷின்ஸ்ல இந்த பேட்டர்ல தான் விழுது நமக்கு தெரிஞ்சிடும். ஸோ ரொம்ப ஃபர்ஸ்ட் வெரி இம்பார்ட்டன்ட் பேட்டர்ன் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரீ ப்ராசஸிங். ஸோ இது வந்து அரேஸ்க்கு மட்டும் இல்லை, நிறைய கொஷின்ஸ்க்கு வந்து ப்ரீ ப்ராசஸிங் நம்ம ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ பேசிக்காக நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துக்கு வந்து நீங்கள் ஒரு இடத்துல வந்து நீங்கள் ஒரு ப்ரூட் ஃபோர்ஸ் போடுறீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஹெவியாக டைம் எடுத்துரும். ஸோ அந்த ப்ரூட் ஃபோர்ஸ் போட்டுறது நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ப்ரூட் ஃபோர்ஸ் எப்படி போடுறதுன்னு நமக்கு ஒரு ஐடியா கிடைச்சிடும். அப்புறம் ஓகே இதில் நிறைய அன்னெசரி கம்பேரிசன்ஸ் இருக்கு. வாட் இஃப் சம்ஹவ் நான் முன்கூட்டியே அதாவது இந்த தமிழ் எழுதுறேன், முன்கூட்டியே நமக்கு வந்து நம்ம ஒரு மாதிரியா ப்ரீ கம்ப்யூட் பண்ணி ஒரு ப்ரீ ப்ராசஸ் பண்ணி ஒரு மாதிரி நம்ம வந்து ஒரு அளவுக்கு ஒரு எஃபிஷியண்டாக ஸ்டோர் பண்ணி வச்சிருந்தோம் அப்படின்னா அப்புறம் நம்ம ஸ்டோர் பண்ண இன்ஃபர்மேஷன் நம்ம வந்து ரெஃபர் பண்ணி டக்கு நம்ம வந்து இந்த கம்பேரிசன்ஸ்லாம் அன்னெசரி கம்பேரிசன்ஸ்லாம் அவாய்ட் பண்ணிடலாம். இதுதான் வந்து இந்த ப்ரீ ப்ராசஸிங்கோட என்டையர் ஐடியாவே. ஸோ நிறைய ப்ரீ ப்ராசஸிங் மெத்தட் கொஷின்ஸ் இருக்கு. ஸோ ரொம்ப ஃபேமஸான ப்ரீ ப்ராசஸிங் பார்த்தீங்கன்னா இந்த ப்ரிஃபிக்ஸ் சம், சஃபிக்ஸ் சம் இந்த மாதிரி நிறைய கிரியேட் பண்ணி நம்ம பண்ணுவோம். ஸோ பேசிக்கலி இப்போ ப்ரிஃபிக்ஸ் சம் அப்படின்னா இப்போ லெட்ஸ் நம்ம கிட்ட வந்து லைக் 3, 4, 1 லைக் 5, 7 இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஓகே ப்ரிஃபிக்ஸ் சம் முன்னாடி ப்ரிஃபிக்ஸ் மின், ப்ரிஃபிக்ஸ் மேக்ஸ் அதெல்லாம் பார்த்துடலாம். ஸோ இப்போ லெட்ஸே ப்ரிஃபிக்ஸ் மேக்ஸ் வச்சுக்கலாம். ஸோ ப்ரிஃபிக்ஸ் மேக்ஸ்னா இதுவரையும் நான் பார்த்து லைக் அப் அன்டில் திஸ் பாயிண்ட் இதுதான் இருக்கிறதுல பெரிய எலிமெண்ட். இந்த இண்டெக்ஸ் பொறுத்தவரை இந்த இண்டெக்ஸ்ல இதுவரையும் நான் பார்த்த எலிமெண்ட்ல இதுதான் பெருசுன்றதை நீங்க முன்கூட்டி நோட் பண்ணிட்டே வருவீங்க. ஸோ 3 வரையும் லைக் இனிஷியலா இப்போ ப்ரிஃபிக்ஸ் நான் மேக்ஸ் கண்டுபிடிக்கும் போது இது வரையும் 3 தான் இப்போ இருக்கிறதுல பெருசு தான் இருக்கிறதுல. ஏன்னா இந்த எலிமெண்ட்ல 3 தாண்டி நம்ம எதுவும் பார்க்கல. ஆஸ் ஆஃப் இண்டெக்ஸ் 0 3 தான் இருக்கிறதுல பெருசு. ஸோ 3 ஓகேவா. அடுத்து நம்ம இண்டெக்ஸ் 1 கம்ப்ளீட் பண்ணும்போது இது வரையும் நமக்கு மேக்ஸ் 3, பட் இப்போ அதோட ஒரு பெரிய ஆளை பார்த்துட்டோம். அப்போ அடுத்து வந்து 4 ஓகேவா. இப்போ அடுத்து 1 தான், 1 வந்து 4ஓட பெருசு இல்லை. ஸோ இதுவரையும் நம்ம 4 தான் பார்த்துருக்கோம். ஸோ 4 தான் பெரியவன். ஸோ அடுத்து 5 பார்த்துட்டோம். ஓகே 4ஓட 5 பெருசாக இருக்கு, அப்போ 5 போட்டுடுறோம். ஓகே இப்போ அடுத்து 7 5ஓட பெருசாக இருக்கு, அப்போ 7 போட்டுடுறோம். ஸோ இதுதான் ப்ரிஃபிக்ஸ் மேக்ஸ்.
ஸோ பேசிக்லி ப்ரிஃபிக்ஸ் மேக்ஸ்ன்றது 0 1 2 3 இந்த இண்டெக்ஸ் வரையும். ஸோ செகண்ட் இண்டெக்ஸ் வரை இது வரையும் யார் இருக்கிற பெரிய ஆள்னா 4, தேர்ட் இண்டெக்ஸ்ல இதுவரையும் பெரிய ஆள் 5, ஃபோர்த் இண்டெக்ஸ்ல இதுவரையும் பெரிய ஆள் 7. ஸோ பேசிக்லி ப்ரிஃபிக்ஸ் மேக்ஸ்ன்றது அப் அண்டில் திஸ் இண்டெக்ஸ் யார் பெரியவனோ அவனை நம்ம நோட் பண்ணிட்டே வருவோம். ஸோ இது வந்து நமக்கு ஒரு மாதிரி யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதே இப்போ ப்ரிஃபிக்ஸ் சம் பார்த்துட்டிங்கன்னா அப்படியே குமுலேட்டிவ் சம். ஸோ பேசிக்கலி நான் 3 பார்த்துட்டேன், இதுவரை யாருமே இல்லை. ஸோ 3 அடுத்து 3 + 4 7, அதாவது ப்ரீவியஸ் எலிமெண்ட்டோட ப்ரீவியஸ் சம்மும் கரண்ட் எலிமெண்ட் ஆட் பண்ண போகிறேன். அதே மாதிரி இப்போ ப்ரீவியஸ் சம் 7, அடுத்த கரண்ட் எலிமெண்ட் 1, அப்போ 8. இதுவரையும் நமக்கு சம் 8, இப்போ புது எலிமெண்ட் வந்துருச்சு 8 + 5 13. இப்போ இதுவரையும் நமக்கு வந்து ப்ரீவியஸ் சம் 13, 13 + 7 20. ஸோ இது வந்து ப்ரிஃபிக்ஸ் சம்னு சொல்லுவாங்க. அதாவது அப் அண்ட் திஸ் பாயிண்ட் சோஃபார் எவ்வளோ சம் வந்து நமக்கு இதுவரை இருக்கிற எல்லா எலிமெண்ட்டும் கூட்டினா எவ்வளோ வருமோ அதான் அந்தந்த இண்டெக்ஸ் நம்ம ஸ்டோர் பண்ண போகிறோம். ஸோ யா, இது வந்து ப்ரிஃபிக்ஸ் சம்ஸ். இதே மாதிரி வந்து நீங்கள் ப்ரிஃபிக்ஸ் மின் வச்சுக்கலாம், அதே மாதிரி லைக் சஃபிக்ஸ் மின் வச்சுக்கலாம், அதே மாதிரி சஃபிக்ஸ் சம் வச்சுக்கலாம். ஸோ சஃபிக்ஸ்ன்றது அப்படியே ரிவர்ஸ், அவ்வளோதான். அது அப்படியே ரிவர்ஸ் ஆர்டர் எழுதுறது. ஸோ பேசிக்லி இதெல்லாம் வந்து பேசிக் வே ஆஃப் ப்ரீ ப்ராசஸிங் ஸ்டாஃப். ஆனால் நிறைய இருக்குது, இது ரொம்ப பேசிக்கான ப்ரீ ப்ராசஸிங். ஸோ இப்போ இந்த ப்ரிஃபிக்ஸ் இந்த மாதிரி பேசிக் ப்ரீ ப்ராசஸிங் வச்சு சில கொஸ்டின்ஸ்லாம் பார்க்கலாம். ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா சப்பரே சம். ஸோ இந்த கொஸ்டின் தான் ஆக்சிடென்டலி பார்ட் 1 நான் ஹோம் ஒர்க்காக கொடுத்துட்டேன். நிறைய பேர் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குன்னு சொன்னீங்க. ஸோ அதான், ஸோ நான் தப்பாக கொடுத்தனால கொஞ்சம் தப்பாக போயிடுச்சு. பட் நான் வீடியோ கொடுத்ததுக்கும் அதுக்கான ஹோம்ஒர்க் கரஸ்பாண்டிங் ஹோம்ஒர்க்ஸ் வந்து கொஞ்சம் நான் வெரிஃபை பண்ணி கரெக்டாக போட்டிருந்தேனா அப்படின்னா உங்களுக்கு இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் சப்பரிசம் ட்ரை பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருந்திருக்கும். பட் யா, சரி, ஓகே. இப்போ சப்பரிசம்ன்றது ஒன்றுமே இல்லை. இப்போ எனக்கு வந்து ஒரு கிவன் லைக் யா, ஜென்ரலாக ஒரு கொஸ்டின் போகிறதுக்கு முன்னாடி ஜென்ரலாக நீங்கள் எந்த ஒரு ஹேக்கர் எந்த ஒரு காம்படிட்டிவ் கோடிங் ஆர் இன்டர்வியூவில் கேட்டிங்கன்னா அவங்க வந்து கொஸ்டின்ஸ் இப்படி தான் அரேஞ்ச் பண்ணுவாங்க. கொரின்னு ஒன்று இருக்கும். ஸோ பேசிக்லி கொரின்றது ஒரு டெஸ்ட் கேஸ், லைக் 1 டெஸ்ட் கேஸ். அதாவது இந்த இன்புட்டுக்கு இந்த அவுட்புட் வரணும். ஸோ இந்த ஒரு கொரி, அதாவது ஒரு டெஸ்ட் கேஸ், ஒரு கொஷின், கரெக்டா? ஸோ அந்த மாதிரி n நம்பர் ஆஃப் கொரிஸ் இருக்கும், ரைட்? ஸோ ஒவ்வொரு கொரிக்குமே நீங்கள் ஃபாஸ்ட்டாக கம்ப்ளீட் பண்ணிட்டே இருக்கணும். ஸோ பேசிக்கலி இப்போ சப்பரிசம் சொல்லுவோம், அந்த எக்ஸாம்பிள் சொன்னால் உங்களுக்கு புரியும். இப்போ லெட்ஸே அதே எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம், லைக் 3 5 1 7 8 ஃபார் எக்ஸாம்பிள் வச்சுக்கலாம். இப்போ அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இப்போ 0 1 2 3ன்றது இண்டெக்ஸஸ், ஓகேவா? ஓகே, இப்போ அவங்க வந்து இந்த ஒரு queryல 2 இண்டெக்ஸ் கொடுத்துருவாங்க, i, j கொடுத்துருவாங்க. ஸோ இப்போ லெட்சே இந்த i வந்து 1 வச்சுக்கலாம், இப்போ j வந்து 3 வச்சுக்கலாம். அப்போ 1 3. ஸோ இந்த 1 3ல இருக்கிற சம் எல்லாம் ஆட் பண்ணுறது தான் ஒரு ஆன்சராக இருக்க போகுது. ஸோ பேசிக்கலி ஒரு ஆன்சர் இப்போ அவங்க வந்து i 1 3 கொடுத்தானா அந்த queryக்கான எக்ஸ்பெக்டட் ஆன்சர் பார்த்தீங்கன்னா இந்த இண்டெக்ஸில் இன்க்ளூடிங் த ij இண்டெக்ஸஸ், அது இன்க்ளூடிங் த 1th இண்டெக்ஸ் அண்ட் 3rd இண்டெக்ஸில் இருக்கிற எலிமெண்ட் இருக்கிற இதில் நடுவில் இருக்கிற எல்லா எலிமெண்ட்டும் ஆட் பண்ணணும். ஸோ 5 + 1 + 3, ஸோ 5 + 1 6, 6 + 7 13. ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து 13, ரைட்? ஸோ அப்போ ஒரு queryக்கு 13. அப்போ அதே மாதிரி என்ன விட்டுருங்க, இப்போ அதே மாதிரி இப்போ செகண்ட் queryல அவங்க மேபி வந்து 2,4 கொடுக்கலாம். அப்போ நீங்கள் வந்து 1 + 7 + 8 9 + 7 = 16 அப்படின்னு கொடுக்கணும். ஸோ பேசிக்கலி அந்த ஹேக்கரத்தில் நீங்கள் எடுத்துக்க அப்படின்னா அந்த ஒரு queryக்குமே ஒரு ஆன்சர்ஸ் இருக்கும். ஸோ ஒரு queryக்கு அவங்க இந்த மாதிரி இன்புட் கொடுத்துருவாங்க, கரெக்டாக? அப்போ இதுக்கு நீங்கள் வந்து டைம் காம்படிஷன் பண்ணால் அவங்க என்ன query கொடுத்தாலுமே அந்த இண்டெக்ஸ் வரையும் நீங்கள் போகணும், அது வரையும் நீங்கள் போகணும். ஸோ கரெக்டாக போனதுக்கப்புறம் நீங்கள் அதை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணணும், ரைட்? ஆர் இப்போ இதில் லிஸ்ட்டில் இது அரே, ஸோ நீங்கள் டேரெக்டாக அந்த இடத்துக்கு கூட போயிடலாம். ஸோ அப்போ ஒவ்வொரு இண்டெக்ஸஸுக்குமே லைக் இந்த i, j அல்டிமேட்லி இப்போ i வந்து 0வா இருக்கு, j வந்து லாஸ்ட் இண்டெக்ஸாக இருக்குது. ஸோ லாஸ்ட் இண்டெக்ஸ் என்டையர் டைம் வந்து என்ன எடுத்துக்கும், கரெக்டா? இப்போ அதே மாதிரி நீங்கள் நடுவில் எடுத்தாலுமே சம்டைம்ஸ் n/2 எடுக்கலாம், சம்டைம்ஸ் லைக் n- சம்திங் எடுக்கலாம். ஸோ பேசிக்கலி லைக் நீங்கள் இப்போ ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணுறீங்கன்னா என்ன எடுக்கும், நடுவில் மட்டும் கம்ப்ளீட் பண்ணுறீங்கன்னா அப்போது n- ஆஃப் திஸ் அண்ட் திஸ் இருக்கும். ஸோ பேசிக்கலி ஒவ்வொரு ஐட்ரேஷனுமே வேர்ஸ்ட் கேஸ் வந்து நம்ம இங்கே n எடுக்க வாய்ப்பு இருக்குது, கரெக்டாக? ஸோ இதில் வந்து நீங்கள் ப்ரூட் ஃபோர்ஸ் போட்டிங்க அப்படின்னா, ப்ரூட் ஃபோர்ஸ் இது சிம்பிள் கொஷின் எடுத்தோன்னா நம்ம என்ன பண்ணலாம், அரே ஆஃப் லைக் நம்ம சிம்பிளாக வந்து அரே ஆஃப் ஜே, சாரி ஃபார் i = அவங்க கொடுத்துருக்க அந்த query இண்டெக்ஸா i 1ன்னு வச்சுக்கோங்க, அண்ட் i < j1 i++. இதுதான் ப்ரூட் ஃபோர்ஸ் சொல்யூஷன். பேசிக்கலி நீங்கள் இப்போ இந்த எலிமெண்ட்டில் இருக்கிற ஒரு கொஸ்டின் ஆன்சர் பண்ணுறீங்க, லெட்ஸ் ஆன்சர் = 0ன்னு வச்சுக்கிறீங்க, இன்ட் ஆன்சர் = 0. இப்போது ஆன்சர் = ஸோ ஆர் ஆன்சர் ப்ளஸ் இது ஷார்ட்கட்டு, ஆன்சர் ப்ளஸ் = அரே ஆஃப் i.
அவ்வளோதான். அதாவது அந்த ஆன்சர் வேரியபிள் அந்த அரே ஆஃப் ஐ நம்ம ஆட் பண்ணிட்டே இருப்போம். இந்த ரேஞ்சில் இருக்கிற எலமெண்ட்ல நம்ம ஆன்சர் ஆட் பண்ணிட்டே இருப்போம். ஆக்சுவலாக நம்ம எழுதணும்னா ஆன்சர் ஈக்குவல் டு ஆன்சர் பிளஸ் ஆஃப் அரே ஆஃப் ஐ இப்படி கூட எழுதலாம். பட் ஷார்ட் ஃபார்மாக இது ஒரு ஷார்ட் ஃபார்ம் தான் ஆன்சர் பிளஸ் ஈக்குவல் டு அரே ஆஃப் ஐ. இது வந்து கைண்ட் ஆஃப் ஒரு சின்டெக்ஸ் ஷார்ட்கட் மோஸ்ட் ஆஃப் த லாங்குவேஜில் சப்போர்ட் பண்ணுவாங்க. பட் ஸோ இதுதான் ப்ரூட் ஃபோர்ஸ். ஸோ இப்போ இதுக்கு வந்து நமக்கு வந்து பிக் ஆஃப் என் எடுக்கும். அப்போ ஒரு கொரிக்கும் பிக் ஆஃப் என் எடுக்கும். கரெக்டாக? ஸோ லெட்ஸே நமக்கு வந்து என் நம்பர் ஆஃப் queries இருக்குன்னு வச்சுக்கலாம். அப்போ ஒரு கொரிக்கும் பிக் ஆஃப் என் எடுக்கும். ஸோ ஓவராலாக பிக் ஆஃப் என் ஸ்கொயர். ஸோ ஏன் பிக் ஆஃப் என் ஸ்கொயர் சொல்கிறேன்னா என் நம்பர் ஆஃப் டெஸ்ட் கேசஸ்க்கு என் நம்பர் ஆஃப் டைம் எடுக்கும். ஓகேவா? ஸோ இப்போ இதை வந்து சம்பவம் நம்ம ப்ரீ ப்ராசஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அதாவது ஃபர்ஸ்ட் அதை ப்ரீ ப்ராசஸ் பண்ணி ஸ்டோர் பண்ணுறது தான் கொஞ்சம் டைம் தேவைப்படும். ஒன்ஸ் அதை நம்ம ப்ராப்பராக ஸ்டோர் பண்ணிட்டோம் அப்படின்னா அப்புறம் இருக்கிற ஒவ்வொரு கொரிக்குமே நம்ம பிக் ஆஃப் ஆன் ஆன்சர் எடுத்துடலாம். ஸோ இதான் ப்ரீ ப்ராசஸோட என்டையர் ஐடியாவே. ஸோ இதை வந்து நம்ம எப்படி ப்ரீ ப்ராசஸ் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா இப்போ இதே சேம் எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். 35178 35178 0 1 2 3 4. ஓகே, இப்போ இது நான் ப்ரிஃபிக்ஸ் சம் கம்ப்ளீட் பண்ணி வச்சிருந்தேன். நீங்கள் டக்குன்னு ஆன்சரை முடிச்சிடலாம். இப்போ இதே நான் வந்து ப்ரிஃபிக்ஸ் சம் கம்ப்ளீட் பண்ணி வச்சிருந்தேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் 3, அப்புறம் 3 + 5 8, அப்புறம் 8 + 1 9, அப்புறம் 9 + 7 16, அப்புறம் 16 + 8 வந்து 24. ஓகேவா? இப்போ இங்கே இந்த ப்ரிஃபிக்ஸ் சம் கம்ப்ளீட் பண்ணிட்டேன்னா இப்போ லெட்ஸே நம்ம வந்து 1ம் 3யும் கொடுத்துட்டாங்க. அப்போ சிம்பிளாக நீங்கள் இப்போ இதுக்கு 1 3க்கான ஆன்சர் என்னது? 5 + 1 + 7 8 + 13. கரெக்டாக? இந்த 13 ஆன்சர் உங்களுக்கு சிம்பிளாக எப்படி கிடச்சிரும் அப்படின்னா நீங்கள் அதே மாதிரி 1 2 3 போட்டுக்கோங்க. ஸோ இப்போ நம்மக்கிட்ட இதுவரையும் ஃபுல்லாக இருக்கிற சம்மோட ஆன்சர் தான் இங்கே இருக்குது. கரெக்டாக? இப்போ இந்த ஃபுல் சம் ஆன்சரில் நம்ம இதை மட்டும் மைனஸ் பண்ணால் நமக்கு ஆன்சர் கிடச்சிரும். கரெக்டாக? அப்போது இதுவரையும் நமக்கு இருக்கிற ஃபுல் சம் நமக்கு கிடச்சிச்சு, அது 16. ஸோ தேர்ட் இண்டெக்ஸ் வந்து நம்ம ஸ்டார்டிங்லேருந்து ஆட் பண்ணிட்டே வந்தால் 16. பட் ஆனால் எனக்கு ஆன்சர் ஸ்டார்டிங்லேருந்து தேவையில்லை, எனக்கு நடுவில் தான் தேவை. அப்போ எது உங்களுக்கு தேவையில்லையோ இது உங்களுக்கு தேவையில்லை. 0th இண்டெக்ஸ் வரை உங்களுக்கு தேவையில்லை. அப்போ அந்த 0th இண்டெக்ஸில் தேவை இந்த நம்பரையும் நீங்கள் மைனஸ் பண்ணினா உங்களுக்கு இந்த ஃபுல் நம்பர் உங்களுக்கு கிடச்சிரும். as simple as that. So it's very simple idea. அதாவது இப்போ எனக்கு வந்து ஃபுல் சம் வேணும்னா நான் இப்போ எனக்கு ஃபுல் அரே இந்த என்டையர் அரேயோட என்டையர் சம் வேணும்னா லாஸ்ட் டைம் மட்டும் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு இதுவரையும் இருக்க சம் தெரிஞ்சுக்கணும் நம்ம இது பார்த்துக்கலாம். பட் எனக்கு வந்து நடுவில் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா உங்களுக்கு இந்த 16 இதுவரையும் ஃபுல் சம் கொடுத்துருது. அதில் உங்களுக்கு இதெல்லாம் தேவையில்லை. எந்த பாயிண்ட் ஸ்டார்டிங் பாயிண்ட் இப்போ வந்து ஸ்டார்டிங் பாயிண்ட் i = 1 அப்படின்னா அந்த i 1க்கு முன்னாடி இருக்க எந்த ப்ரிஃபிக்ஸும் எனக்கு தேவையில்லை. அப்போ அதில் இருக்கிறது நம்ம மைனஸ் பண்ணாலும் உங்கள் ஆன்சர் கிடைச்சிடும். as simple as that. இப்போ மேபி இன்னொரு பெரிய எக்ஸாம்பிள் கொடுத்தா உங்களுக்கு புரியும். லெட்ஸ் சே 1 2 3 4 5 6 7 8 9 10 ஒரு 10 எலிமெண்ட் இருக்குன்னு வச்சுக்கலாமே. ஓகே, இப்போ இதுக்கு ப்ரிஃபிக்ஸ் கம்பேர் பண்ணிங்கன்னா 1 லைக் நான் எழுதிடலாம், பட் மட்டும் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக நான் சொல்கிறேன். ஓகே, ஸோ 1, அப்புறம் 1 + 2 3, 3 + 3 6, 6 + 4 10, 10 + 5 15, 15 + 6 21, 21 + 7 28, 28 + 8 another 36, அப்புறம் 45, அப்புறம் கடைசி 55. கரெக்டா? இப்போது லெட்ஸே எனக்கு வந்து இண்டெக்ஸ் 4லேருந்து 8 வரையும் எனக்கு இந்த இண்டெக்ஸ்க்கான ஆன்சர் தான் எனக்கு வேணும்னு வச்சுக்கிறேன். ஸோ இப்போ இது சிம்பிளாக நீங்கள் என்ன பண்ணனா உங்களுக்கு இந்த கரஸ்பாண்டிங் 8th இண்டெக்ஸ் வரையும் ஆன்சர் வந்து 36. அதாவது இந்த எல்லா எலமெண்ட்டும் ஆட் பண்ணால் 36ன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. கரெக்டாக? இப்போது எனக்கு இந்த எலமெண்ட் வரையும் இது வந்து எனக்கு எக்ஸ்ட்ரா, இது எனக்கு தேவையே இல்லை. ஸோ இதோட டோட்டல் சம், ஸோ அதாவது இந்த என்டையர் சம்மில் இந்த சப் அரே சமயத்தை நீங்கள் மைனஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த இது கிடச்சிட போகுது. சிம்பிளா? ஸோ இப்போ இந்த என்டையர் சம் 36, இப்போ இந்த 3த்துக்கு சம் வந்து 6. கரெக்டாக? அப்போ இந்த 36ம் இந்த 6 நான் மைனஸ் பண்ணால் எனக்கு ஆன்சர் கிடச்சிடும். ஸோ 36 - 6 = 30. இப்போ இந்த நடுவில் இருக்கிற ஆட் பண்ணால் உங்களுக்கு 30 வரும். செக் பண்ணிக்கலாமா? 6 + 4 10, 10 + 5 15, இது ஒரு 15, 8 + 1 15, 15 + 15 30 முடிஞ்சு. ஸோ இப்போ சிம்பிளாக ஒரு ப்ரிஃபிக்ஸ் சம் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா அழகாக நீங்கள் ஆன்சர் வந்து டக்கு பிக் ஆஃப் ஒன்ல எடுத்துடலாம். ஸோ இப்போ இதே நீங்கள் வந்து டைம் காம்ப்ளெக்ஸ் அனாலிசிஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த ப்ரிஃபிக்ஸ் சம் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு தான் பிக் ஆஃப் n தேவைப்படும். இதே ப்ரீவியஸ்ல என்ன இருந்துச்சு, ஒவ்வொரு queryக்குமே பிக் ஆஃப் n தேவைப்பட்டுச்சு. ஆனால் இது வந்து ப்ரீ ப்ராசஸிங். ஸோ யூஸ்வலாக இந்த ப்ரீ ப்ராசஸிங் வந்து நம்ம ஸ்டாட்டிக் அரேல பண்ணிடலாம். ஸோ இப்போ அவங்க ஸ்டாட்டிக் அரேல பண்ணால் இன்னும் பெட்டராக இருக்கும். சரி, ஸோ பேசிக்லி ஸ்டாட்டிக் அரேல பண்ணிங்கன்னா அவங்க ஒரு பெரிய ஒரு n ரேஞ்ச் ஆஃப் எலமெண்ட்ஸ் கொடுத்துட்டாங்கன்னா முன்கூட்டி நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணிடுறீங்க. முன்கூட்டி நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் ஒவ்வொரு queryக்குமே 1 query, 2nd query, 3rd query எல்லா queryக்குமே ஒரே இதில் இன்புட் எடுத்துடலாம்.
ஏன் ஏன்னா நமக்கு தேவை சும்மா இந்த 2 எலிமெண்ட் மைனஸ் பண்ணணும். இந்த 2 எலிமெண்ட் எப்படி கண்டுபிடிக்கலாம், சிம்பிள் இல்லை. ஸோ பேசிக்கலி ப்ரிஃபிக்ஸ் சம்ன்றதை நம்ம அரே நேம் ப்ரிஃபிக்ஸ் சம் ஆஃப் ஜே மைனஸ் அதே ப்ரிஃபிக்ஸ் சம் ஆஃப் ஐ மைனஸ் 1. அவ்வளோதான். ஸோ நம்ம ப்ரிஃபிக்ஸ் சம் வச்சு கடை நம்ம ஆன்சர் பண்ணிடலாம். ஸோ பேசிக்கலி இதுதான் ப்ரீ ப்ராசஸிங்கோட பவர். ஸோ நீங்கள் முன்கூட்டியே ப்ரீ ப்ராசஸ் பண்ணி ஆன்சர் இப்படி ஸ்டோர் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா நம்ம வந்து அந்த 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 எலிமெண்ட்டில் இருக்க இந்த ரேஞ்ச் மட்டும் நமக்கு டக்குன்னு மைனஸ் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிச்சி போயிட்டே இருந்தலாம். ஸோ ப்ரீ ப்ராசஸிங்கோட ஓவரால் இந்த ஓவரால் தத்துவமே என்ன அப்படின்னா முன்கூட்டியே சூப்பராக ஒரு எஃபிஷியண்டான எலமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டேன். அதுக்கப்புறம் ஒரு டெஸ்ட் கேஸுமே நான் முன்கூட்டியே ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு நான் கரெக்டாக ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். இதுதான் சிம்பிளான ஐடியா. இப்போ சீவ்ஸ் அல்காரிதம் இப்படி தான் நடக்கும். நம்ம சீவ்ஸ் அல்காரிதம் பிரைம் நம்பர்ஸ் வச்சு நம்ம பிரைம் நம்பர்ஸ் ஜிசிடி தனி வீடியோ போடுவோம், அதில் நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். பட் அதோட சீவ்ஸ் அல்காரிதம் அவர் சீவ்ன்ற ஒரு சயின்டிஸ்ட் அவர் என்ன பண்ணாருன்னா ஒரு வாட்டியுமே நான் ப்ரைம் நம்பர் வந்து ப்ரைம் நம்பர்னா 1 2 3 லைனாக டிவைட் பண்ணிட்டு அன்டில் ஸ்கொயர் ரூட் ஆஃப் n வரை டிவைட் ஆகாத மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அதான் ப்ரைம் நம்பர் அப்படின்ற மாதிரி ஒரு அதுதான் வந்து நல்ல அல்காரிதம் இருந்துச்சு. ஆனால் சீவ்ஸ் என்ன பண்ணாருன்னா அவர் இன்னும் கொஞ்சம் பிரில்லியண்ட்டாக வச்சு முன்கூட்டியே ஒரு ஸ்டாட்டிக் அரே கிரியேட் பண்ணுறாரு, பெரிய அரே. அதில் வந்து ஒரு பூலியன் அரே கிரியேட் பண்ணிட்டாரு. ஸோ பேசிக்கலி அந்த சீவ்ஸ் அல்காரிதம் வந்து நீங்கள் அல்காரிதம் மாற்றும் போது இப்படி தான் நீங்கள் மாற்றுவீங்க. இந்த பூலியன் அரே அவர் எப்படி கம்ப்ளீட் பண்ணுறது அது ஒரு தனி அல்காரிதம். பட் அவர் என்ன பண்ணாருன்னா முன்கூட்டியே எனக்கு வந்து 0 to 10⁹ வரையும் ஒரு பிட்ஸ், அதாவது 0 1 0 1 தான் இருக்கும். ஸோ இந்த இண்டெக்ஸ் 1 2 3 4 இருக்குன்னு வைங்களேன், இது 10⁹ வரையும் இருக்குது. ஓகேவா? இப்போது ஃபஸ்ட்டு இது வந்து இதை 1 வந்து ப்ரைமா இல்லையா, 1 வந்து நெய்தர் ப்ரைம் ஆர் காம்போசிட், ஸோ 0 போட்டுக்கலாம். 2 வந்து ப்ரைம், ஸோ 2க்கு வந்து 1 வேல்யூ இருக்கும். 3க்கும் ப்ரைம், 3க்கு வந்து 1 வேல்யூ இருக்கும். 4 ப்ரைம் இல்லை, ஸோ 0 இருக்கும். பேசிக்கலி அந்த நம்பர் ப்ரைமா இல்லையான்றது மட்டும் 0s and 1s ஸ்டோர் பண்ணிப்பாரு. ஸோ அதுக்கப்புறம் ஸோ இந்த என்டையர் ப்ரீ ப்ராசஸிங் பண்ணுறதுக்கு அவர் ஆல்மோஸ்ட் பிக் ஆஃப் என் எடுப்பார். பிக் ஆஃப் என்ன கொஞ்சம் தாண்டிப்போம். இதோட டைம் காம்ப்ளெக்ஸ் அனாலிசிஸ் கொஞ்சம் நல்ல இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். பட் சும்மா இது வந்து ஒரு பிக் ஆஃப் எண்ணில் கம்ப்ளீட் பண்ணிடுவாருன்னு வைங்களேன். அப்புறம் வர ஒவ்வொரு நம்பருக்கும் ஒரு குவெரிக்குமே பிக் ஆஃப் 1 தான். கரெக்டாக இந்த ஸ்டாட்டிக் அரே பார்ப்பேன், அந்த நம்பர் பிரைமரியாக நீங்கள் டக்குன்னு சொல்லிடலாம். ஆனால் இதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு, ஒரு நம்பரும் நீங்கள் பிரைமரியாக கண்டுபிடிக்க உங்களுக்கு ஸ்கொயர் ரூட் ஆஃப் n தேவைப்படும். ஸோ ஓவராலாக நமக்கு n இன்டூ ஸ்கொயர் ரூட் ஆஃப் n தேவைப்பட்டுச்சு. இங்கே என்னன்றது நம்பர் ஆஃப் டெஸ்ட் கேசஸ்ன்னு வச்சுக்கோங்க. ஆனால் இப்போ இங்கே என்ன, ஓவராலாக நமக்கு பிக் ஆஃப் n தான். ஸோ பேசிக்கலி n இன்டூ ஸ்கொயர் ரூட் ஆஃப் என்னன்றதை தாண்டி நமக்கு வந்து பிக் ஆஃப் n ஆயிடுச்சு. இங்கே என்னன்றது நம்பர் ஆஃப் டெஸ்ட் கேசஸ் பேசிக்கலி. ஸோ இந்த என்னன்றது நம்பர் ஆஃப் இன்புட் இன் ஈச் queries, ரைட்? ஸோ இதுதான் ப்ரீ ப்ராசஸிங்கோட பவர். ஸோ இந்த ப்ரீ ப்ராசஸிங் நீங்கள் ப்ரிஃபிக்ஸ் சம் அரேக்கு மட்டும்தான் இல்லை, நிறைய இதுக்கு யூஸ் பண்ணலாம். இப்போ ஒரு நம்பர் வந்து ப்ரைமா இல்லையா, அதுக்கு கூட இந்த ப்ரீ ப்ராசஸிங் யூஸ் ஆகும். இப்போ சில கொஸ்டின்லாம் பார்த்தீங்கன்னா மேஜிக் ஸ்கொயர் அந்த மாதிரி சொல்லுவாங்க. அதாவது மேஜிக் ஸ்கொயர்னா ஒரு கொஸ்டினில் இருக்கிற பைனரியை வந்து எல்லாம் இன்ட்டு பண்ணணும். அதாவது பேசிக்காக கண்டமேனு ஒரு என்ன சொல்ற கண்டிஷன் கொடுத்துருவாங்க. ஸோ அந்த கண்டிஷன்லாம் போகிறதுக்கு நீங்கள் வந்து நிறைய கம்ப்ளீட் பண்ணி ஓகே இது மேஜிக் ஸ்கொயரா இல்லையா நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். பட் நீங்கள் முன்கூட்டியே ஒரு பெரிய அறையில் அந்த மினிமம் ரேஞ்ச் டு மேக்ஸிமம் ரேஞ்ச் வரையும் எல்லாமே கண்டுபிடிச்சி நீங்கள் வச்சிட்டீங்க அப்படின்னா அந்த ப்ரோக்ராம் வந்து ஃபஸ்ட்டு ஃபுல்லாக லோட் ஆகிறதுக்கு நீங்கள் ஸ்டார்டிங்கில் போட்டுருவீங்க. ஸோ அந்த ப்ரோக்ராம் வந்து லோட் ஆகிறதுக்கு முன்னாடி எல்லாம் கம்ப்ளீட் பண்ணிடும். ஓகேவா? அதுக்கப்புறம் ஒரு டெஸ்ட் கேஸுமே நம்ம பிக் O1 முடிச்சு விட்டுடலாம். ஸோ தட் எல்லா டெஸ்ட் கேஸஸுமே ஆப்டிமைஸ் டைம் காம்ப்ளெக்ஸில் உங்களுக்கு பாஸ் ஆயிருக்கும். ஸோ இதுதான் வந்து ப்ரீ ப்ராசஸிங்கோட பெரிய பவர். ஸோ ப்ரீ ப்ராசஸிங்கோட ப்ரிஃபிக்ஸ் சம் சப்பரி உங்களுக்கு புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ இதெல்லாம் வந்து ஃபியூச்சரில் இந்த மாதிரி ஒரு ஹிண்ட் கொடுக்குறேன். பட் இப்போ உங்களுக்கு புரிஞ்சாலும் பரவாயில்ல, நம்ம இந்த கொஸ்டின் ஒன்று எடுத்து நம்ம படிக்கும் போது உங்களுக்கு புரியும். ஓகே கைஸ், இப்போ ப்ரீ ப்ராசஸிங்கோட பவர் என்ன, அதுக்கு ஒரு பேசிக் சப்பரி சம் ப்ராப்ளம் நம்ம பார்த்துட்டோம். இப்போ லைக் மேட்ரிக்ஸ் சப்பரி சம் பார்க்கலாம். பட் அதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு ஒரு குட்டி ஒரு ஹோம்ஒர்க் மாதிரி கொடுக்குறேன். ஸோ நம்ம அரேஸ் பார்ட் 1ல் ரெயின் வாட்டர் ட்ராப்பிங் ப்ராப்ளம் பார்த்துருப்போம். கரெக்டாக அந்த ரெயின் வாட்டர் ட்ராப்பிங் ப்ராப்ளம் வந்து நான் 2 பாயிண்ட் வச்சு எல்லாம் முடிச்சுட்டு இருப்பேன். ஏன்னா 2 பாயிண்ட் இதோட பார்ப்பேன். 2 பாயிண்ட்டுக்கு வந்து நம்ம டைம் ஸ்பேஸ் காம்ப்ளெக்ஸிட்டி தேவையில்லை. டைம் காம்ப்ளெக்ஸ் பிக் ஆஃப் Nலேயே முடிச்சிடும், ஸ்பேஸ் காம்ப்ளெக்ஸிட்டி பிக் ஆஃப் 1லேயே முடிச்சிடும். பட் ரெயின் வாட்டர் ட்ராப்பிங் இன்னொரு நல்ல சிமிலர் நல்ல சொல்லிச்சு. ஏன்னா அல்டிமேட்லி ஒரு நல்ல ஒரு லைக் மோஸ்ட் ஆஃப் இன்ட்ரீஸில் வந்து நீங்கள் டைம் காம்ப்ளெக்சிட்டி பிக் ஆஃப் என்ன எடுக்குது அப்படின்னா அவங்க கவலைப்பட போகிறது இல்லை. பட் நம்ம ஆஸ் அ டெவலப்பராக நம்ம வந்து ஒரு கோட் டெவலப் பண்ணும்போது நமக்கு நிறைய இன்புட் வருது அப்படின்னா இப்போ நல்லா இப்போ ஒர்க் பண்ண ப்ராஜெக்ட்டில் 400K டொமைன்ஸ் வரும். அப்போ ஒரு வாட்டி 400K பிக் ஆஃப் எழுதணுமா அப்படின்ற மாதிரி நம்ம யோசிக்கலாம். பட் லைக் ஒரு சிம்பிள் ஒரு டிஎஸ்ஏ ப்ராப்ளம் அப்படின்னு இருந்துச்சுன்னா மோஸ்ட்லி நம்ம டைம் காம்ப்ளெக்சிட்டி ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி பற்றி நம்ம வந்து பெருசாக வரி பண்ண மாட்டோம். ஆஸ் லாங் அஸ் உங்கள் டைம் காம்ப்ளெக்சிட்டி பிக் ஆஃப் 1 இல்லை பிக் ஆஃப் Nல வந்து ஒரு queryக்கும் பிக் ஆஃப் 1 முடிக்கிறீங்க, இல்லை ஜென்ரலாக வந்து பிக் ஆஃப் Nல முடிக்கிறீங்கன்னா இட்ஸ் வெரி குட். கரெக்டாக? ஸோ இந்த ரெயின் வாட்டர் ட்ராப்பிங் ப்ராப்ளமே நீங்கள் வந்து ப்ரிஃபிக்ஸ் சம் வச்சு நீங்கள் முடிக்கலாம்.
ஸோ ப்ரிஃபிக்ஸ் சம் பேசிக்கலி ரெயின்போ ட்ராவலிங் என்ன, அட் எனி பாயிண்ட்ல லெஃப்ட்ல இருக்கிற லெஃப்ட் சைடில் இருக்கிறதுல பெரிய பில்டிங் எது, ரைட் சைடில் இருக்கிறது பெரிய பில்டிங் எது, இதை வச்சு தான் உங்களுக்கு வந்து தண்ணி வந்து ரொம்ப. ஸோ அட் எனி பாயிண்ட் ஆஃப் டைம் உங்களுக்கு லெஃப்ட்ல இருக்கிற பெரிய பில்டிங்கும் ரைட்ல இருக்க பெரிய பில்டிங்கும் உங்களுக்கு தெரியணும். கரெக்டா? அதுதான் நம்ம ப்ரிஃபிக்ஸ் சம் கொடுத்துறோம்ல. ஸோ அப்போ இந்த ப்ரிஃபிக்ஸ் சம் வச்சு நீங்கள் ரெயின் வாட்டர் ட்ராப்பிங் இன்னும் ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். லைக் 2 பாயிண்ட்னா அந்த 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 இடத்துக்கு அரைவா அதுக்கு நம்ம நிறைய கம்ப்ளீட் பண்ணி கொஞ்சம் அரைவே இருப்போம். பட் அந்த இடத்த நீங்கள் வந்து ப்ரிஃபிக்ஸ் சம் போட்டு கூட நீங்கள் பண்ணணும். ஸோ இதை நான் ஒரு ஹோம்ஒர்க் பண்ணி நான் கொடுக்குறேன். ஸோ ரெயின் வாட்டர் ட்ராப்பிங் வந்து நீங்கள் ப்ரிஃபிக்ஸ் சம் வச்சு கூட போடுங்க. ஸோ இது கூட ஒரு ப்ரீ ப்ராசஸிங்கான ஒரு எக்ஸாம்பிள் கூட நம்ம பார்த்துக்கலாம். ஸோ எல்லாமே இன்டர்லிங்க்டு தான். ஸோ இது ஒரு ஹோம்ஒர்க் பண்ண கொடுத்துறேன். ஓகே. ஸோ இப்போ சப்பரே அதே மேட்ரிக்ஸ் சப்பரே கொஷின் போகலாம். ஸோ ஜென்ரலாக மேட்ரிக்ஸ்ன்றது ஒன்றுமே இல்லை, 2D அரே. ஸோ 2D அரேன்றதுனா ஸோ பேசிக்லி நமக்கு புரியுறதுக்காக, அதாவது லாஜிக்கலி நமக்கு புரியுறதுக்காக நான் இப்படி வந்து இப்படி எழுதுறேன். லைக் 2D அரே நம்ம வந்து அஸ் அ ப்ரோக்ராமராக நம்ம புரியுறதுக்காக இது வந்து ரோ, இது வந்து காலம்ஸ். ஸோ காலம்ஸ் இது வந்து காலம்ஸ். ஸோ காலம்ஸ் வந்து நான் ஜேல எழுதுறேன், ரோஸ் வந்து ஐயில் எழுதுறேன். ஸோ பேசிக்கலி எலமெண்ட்ஸ் இப்படி தான் ஆன்சர். இப்போ 1 2 3 4 5 6 7 8 9 10. ஸோ பேசிக்கலி இப்படி தான் எலமெண்ட் இன்சர்ட் ஆகுது. ஆனால் இன்டர்னலாக மெமரி பார்த்தீங்கன்னா மெமரி வந்து ஃபுல்லாக பெருசாக இப்படி தான் இருக்கும். லைனாக இப்படி அரேஞ்ச் ஆகிருக்கும். லைனாக அரேஞ்ச் ஆகி அந்த ஐ கமா ஜே இண்டெக்ஸ் வந்து அந்த லைக் அரே ஆஃப் ஐ கமா ஜேன்றது என்னன்னா அரே ஆஃப் ஐன்றது ரோ. ஸோ இந்த ரோ இது இந்த அதாவது அடுத்த ரோ கண்டுபிடிக்க இதுக்குள்ளே ஒரு ஃபார்முலா மாதிரி ஃபார்ம் ஆகி அடுத்த ரோ போகும். ஸோ அது நம்ம வந்து ஜென்ரலாக மேட்ரிக்ஸ், இது வந்து மேட்ரிக்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ பேசிக்கலி இது வந்து ஒரு மேட்ரிக்ஸ் மாதிரி இருக்கு இல்லையா. ஸோ இந்த மேட்ரிக்ஸ் வச்சு நிறைய கொஷின்ஸ் இருக்கு, ஏகப்பட்ட கொஷின்ஸ் இருக்கு. நான் தான் சொன்னேன் இல்லையா. ஸோ அரேஸில் வந்து கடல் மாதிரி நிறையா இருக்கு. ஸோ நம்ம மேட்ரிக்ஸ் வந்து நம்ம ஒரு தனி வீடியோவே பார்க்கலாம். ஸோ அதுதான் வந்து நான் அடுத்ததாக வச்சிருக்கேன். ஸோ அரேஸில் மேட்ரிக்ஸ் கொஷின்ஸ் ஏகப்பட்டது இருக்கு. லைக் மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன், மேட்ரிக்ஸ் அபரேசம், அந்த மேட்ரிக்ஸ் கொஷின்ஸ் எல்லாமே நம்ம டைனமிக் ப்ரோக்ராமில் நல்லா டீப்பாக படிக்க போகிறோம். ஸோ பேசிக்கலி அப்போ வந்து நம்ம டீட்டெயிலாக உள்ள இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு தெரிஞ்சிக்கலாம். பட் அஸ் அ ப்ரோக்ராமராக நீங்கள் இப்படி வச்சுக்கலாம். இப்போ வந்து இது வந்து ஃபர்ஸ்ட் ரோ செகண்ட் ரோ தேர்ட் ரோ ஃபோர்த் ரோ, இது ஃபர்ஸ்ட் காலம், செகண்ட் காலம், தேர்ட் காலம், ஃபோர்த் காலம், ஃபிஃப்த் காலம், ரைட். இப்போ திடீர்னு நான் இந்த எலிமெண்ட் இதை வந்து இதுக்கு நான் எப்படி வந்து இண்டெக்ஸிங் நான் கொடுப்பேன் அப்படின்னா தேர்ட் ரோ ஃபோர்த் காலம். சப்போ நான் அரே ஆஃப், ஸோ இந்த என்டையருக்கு வந்து இது பேர் வந்து அரேன்னு வச்சுக்கோங்க. இப்போ நான் அரே ஆஃப் 3 4 அப்படின்னா தேர்ட் ரோ ஃபோர்த் காலம் தான் இந்த எலமெண்ட் அப்படின்றத நான் கம்ப்யூட்டர் சொல்லி போயிருப்பேன். இது எப்படி கம்ப்யூட்டர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிது, நம்ம வந்து அரே அட்ரஸஸ் எப்படி ஒர்க் ஆகுது, நம்ம வந்து மேட்ரிக்ஸோ தனி கொஸ்டின் பார்க்கும்போது அதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பட் ஸோ இப்போதைக்கு நீங்கள் இந்த அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நான் ஏன் இப்போ இந்த ஒரு மேட்ரிக்ஸ் சம் கொஸ்டின் எடுத்தோன்னே இன்ட்ரோடக்ஷன் கொடுக்க உள்ளே கொண்டு வரேன்னா இந்த ப்ரீ ப்ராசஸிங் இன்னும் எஃபிஷியண்டாக புரிஞ்சிடும்ன்றதுக்காக தான். ஸோ பேசிக்கலி இப்போ நம்மளோட கொஸ்டின் என்ன அப்படின்னா சப் மேட்ரிக்ஸ் சம். ஓகேவா. ஸோ பேசிக்கலி சப் மேட்ரிக்ஸ் சம்னா அவங்க இதில் வந்து ஒரு 2 செல் கொடுத்துருவாங்க. ஸோ இது வந்து ஒரு செல்லுன்னு வச்சுக்கோங்க. இப்போ நம்ம வந்து அறையில் ஒரு எலமெண்ட்னு சொல்லுவோம், எல்லா எலமெண்ட் லைனாக இருக்கும். பட் நீங்கள் அடுத்த ரோன்ற ஒரு செல், அந்த செல்லுக்கு ஒரு ரோ இண்டெக்ஸ் இருக்கும், ஒரு காலம் இண்டெக்ஸ் இருக்கும். இப்போ லெட்ஸே அவங்க வந்து இப்போ 7 லைக் இந்த செல் கொடுத்துட்டாங்க. ஸோ இது ஒரு பாயிண்ட்டு, அப்புறம் மேபி இந்த ஒரு பாயிண்ட் கொடுத்துட்டாங்க. இப்போ இந்த மாதிரி அவங்க 2 பாயிண்ட் கொடுத்தாங்கன்னா அப்போது இது ரெண்டுமே இன்க்ளோஸ் ஆகிற எல்லாரோட சமம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். பேசிக்கலி இதுதான் ஓவரால் ஐடியாவே. ஸோ அவங்க வந்து ரேண்டமாக ஒரு 2 செல் கொடுத்துட்டாங்கன்னா அந்த 2 செல் என்க்ளோஸாக இருக்கிற எல்லா மேட்ரிக்ஸோட சமம் நீங்கள் கண்டுபிடிக்கணும். இதுதான் நம்மளோட வேலை. ஸோ உங்களுக்கு கொஸ்டின் புரிஞ்சுக்க நம்புறேன். ஸோ இப்போ லெட்ஸ் அவங்க 1 20 கொடுத்தாங்கன்னா அப்போ என்டையர் மேட்ரிக்ஸோட சமம் நீங்கள் சொல்லணும். இதே அவங்க 2 17 மட்டும் சொன்னாங்கன்னா அப்போ இந்த ரெக்டாங்குலர் இது மட்டும் நீங்கள் சொன்னால் போதும். இப்போ இது மட்டும் நீங்கள் சொன்னால் போதும். ஸோ பேசிக்கலி இதுதான் கொஸ்டின். சப்பரே மேட்ரிக்ஸ் சம்னா அவங்க 2 செல் இண்டெக்ஸஸ் கொடுத்துருவாங்க. ஸோ பேசிக்கலி ஐ கமா ஜே கொடுத்துருவாங்க, I1 J 1 கொடுத்துருவாங்க. ஸோ இந்த 2 செல்லுக்கும் நடுவில் இருக்கிற எல்லா எலமெண்ட்ஸும் அதாவது என்க்ளோஸ் ஆன எல்லா எலமெண்ட்ஸும் நீங்கள் ஆட் பண்ணி கண்டுபிடிக்கணும். அதுதான் இங்கே இருக்கிற கொஷின். ஸோ உங்களுக்கு கொஷின் புரிஞ்சுருக்க நம்புறேன். ஸோ இப்போது இந்த அரே அப்படி கட் பண்ணி எழுதிடுறேன். ஓகே. இப்போ வந்து நம்ம சிம்பிளாக இப்போ வந்து அந்த சிங்கிள் அறையில் நம்ம பண்ணோம் இல்லையா ப்ரிஃபிக்ஸ் சம், அதே தான் இங்கேயும் பண்ண போகிறோம். ஸோ இது ப்ரூட் ஃபோர்ஸ் சிம்பிள். இப்போ ப்ரூட் ஃபோர்ஸ் என்ன, அவங்க 2 செல் கொடுத்துட்டாங்கன்னா இப்போ அரே ஆஃப் ஐ கமா ஜே கொடுத்துட்டாங்க, அதே மாதிரி அரே ஆஃப் I1 J1 கொடுத்துட்டாங்க.
இப்போ இந்த ரெண்டு இப்போ இந்த ஸ்ட்ரெயிட்டாக அந்த எலமெண்ட்ல இருந்து லைனாக நீங்கள் ட்ராவல்ஸ் பண்ணி ஃபுல்லாக அந்த இருக்க என்க்ளோஸ் ஏரியாவை நீங்கள் எடுத்துடலாம். இட்ஸ் நாட் அ பிக் டீல். கரெக்டாக. ஸோ ப்ரூட் ஃபோர்ஸ்ன்றது ஒரு சப்ப விஷயம். பட் இது வந்து ஒவ்வொரு வாட்டியுமே நமக்கு n ஸ்கொயர் தேவைப்படும். ஏன் n ஸ்கொயரு? ஏன்னா அந்த ஐலேருந்து ஜே ஃபுல்லாக அந்த என்டையர் மேட்ரிக்ஸ் நீங்கள் வந்து ஜென்ரலாக ஸ்கொயர்ன்றது என்னது? இப்போ n அப்படின்னா இது மட்டும் தான் n. இதே n வந்து மல்டிபிள் டைம்ஸ் ரெப்ளிகேட் ஆகுது, n டைம்ஸ் ரெப்ளிகேட் ஆகுது அப்படின்னா இது என்டையராக வந்து நம்ம n ஸ்கொயர்னு எழுதிடலாம். கரெக்டாக. ஸோ அதே மாதிரி தான் இதில் ஒரு சப்பரைஸ் கொடுத்தாலுமே அந்த எல்லா எலமெண்ட்டும் நீங்கள் வந்து ட்ராவல்ஸ் பண்ணி முடிக்கிறதுக்கு உங்களுக்கு n ஸ்கொயர் டைம் எடுத்துரும். அப்போ ஒவ்வொரு குறிக்குமே உங்களுக்கு n ஸ்கொயர் டைம் எடுக்கும். அண்ட் லெட்ஸே நமக்கு t நம்பர் ஆஃப் டெஸ்ட் கேசஸ் இருக்குன்னா t இன்டூ n ஸ்கொயர்ன்றது என்டையர் கொஸ்டினாக இருக்கும். பட் இப்போ நம்ம ப்ரீ ப்ராசஸ் பண்ணி நம்ம இந்த என்டையர் மேட்ரிக்ஸ்க்கே நம்ம ஒரு ப்ரிஃபிக்ஸ் சம் மேட்ரிக்ஸ் கிரியேட் பண்ணுறோம் வைங்களேன். அப்போ அந்த ப்ரிஃபிக்ஸ் சம் மேட்ரிக்ஸ் கிரியேட் பண்ணுறதுக்கு ஒரு டைம் எடுக்கும். பட் அதுக்கப்புறம் வர எல்லா டெஸ்ட் கேசஸுமே வெறும் t மட்டும் தான் எடுக்கும். ஸோ இந்த ப்ரிஃபிக்ஸ் சம் மேட்ரிக்ஸ் கிரியேட் பண்ணுறதுக்கு நமக்கு வந்து ஒரு டைம் எடுக்கும். அது போக ப்ளஸ் இது மட்டும் தான் எடுக்கும். ரைட். ஸோ இந்த டீன்றது பிக் ஆஃப் 1 தான். எல்லாத்துக்கும் பிக் ஆஃப் 1 வந்து எடுக்க போகுது. சரி, ஓகே. இப்போ இதுக்கு ப்ரிஃபிக்ஸ் சம் வந்து நம்ம எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ ப்ரிஃபிக்ஸ் இப்போ வந்து see guys, இந்த ப்ரிஃபிக்ஸ் சம் ஆஃப் மேட்ரிக்ஸ் இது கிரியேட் பண்ணுறதுக்கு ஏகப்பட்ட வழி இருக்கு. தெர் ஆர் சோ மெனி வேஸ். ஓகேங்களா. சில பேர் ஃபார்முலா போட்டு பண்ணுவாங்க, சில பேர் ப்ரூஃப் ஃபோர்ஸ் பண்ணி கம்ப்ளீட் பண்ணுவாங்க. நிறைய வழி இருக்கு. பட் நான் ரீசெண்டான்றதோட இதுக்கு நான் பார்க்கும்போது ஒரு டெவலப்பர் நீங்கள் எப்பவுமே ஒரு கொஸ்டின் நீங்கள் சால்வ் பண்ணுறீங்கன்னா அந்த கொஸ்டின் வந்து என்னதான் ஒரு ஆப்டிமைஸ் அல்காரிதம் வந்தாலுமே அதுக்கு சில நிறைய அந்த ஆப்டிமைஸ் இப்போ ப்ரிஃபிக்ஸ் சம் கம்ப்ளீட் பண்ணுறோம். ப்ரிஃபிக்ஸ் சம் வச்சு நீங்கள் கடற்கரை ஆன்சர் கண்டுபிடிச்சலாம். இப்போ ப்ரிஃபிக்ஸ் சம் நீங்கள் ஓகே இப்போ ப்ரிஃபிக்ஸ் சம் கண்டுபிடிக்குது எப்படின்றது பார்க்கறதுக்கு முன்னாடி ஓகே அஸ்யூமிங் வி ஹேவ் ப்ரிஃபிக்ஸ் சம், என்கிட்ட இப்போ ப்ரிஃபிக்ஸ் சம் இருக்கு. அந்த ப்ரிஃபிக்ஸ் சம் இருந்ததுக்கப்புறம் அதை வச்சு நான் எப்படி என் சப்பரே மேக்ஸ் கண்டுபிடிக்கலாம். இப்போ எப்படி நான் வந்து இந்த பழைய எக்ஸாம்பிளை வந்து இப்போ நமக்கு ஒரு சம் இருந்துச்சு. இப்போ எனக்கு இந்த என்டையர் சம் மைனஸ் திஸ் சம் கிடைச்சா நம்ம அவங்க எதிர்பார்க்குற சம் வந்துடும் சொன்னோம் இல்லையா. ஸோ அதேமாதிரி இந்த ப்ரிஃபிக்ஸ் சம்லையும் இது எப்படி இருக்கு அப்படின்றத நம்ம பார்த்துடலாம். இப்போ வந்து இந்த ப்ரிஃபிக்ஸ் சம் வந்து இதுதான் எப்படி ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். சரி, ஓகே. இப்போ நான் ப்ரிஃபிக்ஸ் சம் வந்து இது நான் இப்போ கம்ப்ளீட் பண்ணுறேன். ஓகே. இப்போ 1 + 2 3 3 + 3 6 6 + 4 10 10 + 5 15 கரெக்டாக ஐ பண்ணிடுங்க. ஸோ பேசிக்கலி கைஸ் இந்த ப்ரிஃபிக்ஸ் சம் எப்படி அப்படின்னா இப்போ இங்கே வந்து லெட்ஸே நான் இங்கே இருக்கு அப்படின்னா இதில் இருந்து இந்த என்டையர் சப் மேட்ரிக்ஸோட இதுதான் எனக்கு தேவைப்படும். கரெக்டாக. அப்போ நீங்கள் நினைக்கலாம் ப்ரிஃபிக்ஸ் சம்னா இங்கே 15, அப்போ 15 + 6 அப்படின்னா எனக்கு இங்கே 21. அப்படி இல்லை. இங்கே வந்து எனக்கு என்ன ஆன்சர் இருக்கணும் அப்படின்னா இப்போ இங்கே எனக்கு என்ன ஆன்சர்னா இது வரையும் இருக்கிற சம் தான் எனக்கு வேணும். இப்போ இது இங்கன்னா எனக்கு இது வரை இருக்கிற சம் வேணும். இங்கே இருக்கிற ஆன்சர் வந்து இது வரை இருக்கிற சம்மோட ஆன்சர் வேணும். இப்போ இங்கே இருக்கிற ஆன்சர் வந்து இது வரை இருக்கிற சம்மோட ஆன்சர் வேணும். உங்களுக்கு போய் நினைக்கிறேன். இப்போ இங்கே அப்படின்னா இது வரை இருக்கிற சம்மோட ஆன்சர் எனக்கு வேணும். ஸோ இப்படி தான் இந்த ப்ரிஃபிக்ஸை கம்ப்ளீட் பண்ணணும். ஸோ இது கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு ஏகப்பட்ட வழி இருக்குது. பட் அது இருக்கிறதுல பெஸ்ட் வழி என்ன அப்படின்னா நீங்கள் ஒவ்வொரு ரோல் இருக்கிற சம் மட்டும் நீங்கள் கால்குலேட் பண்ணுங்கள். இப்போ இங்கே 6னா 6, ஏன்னா நமக்கு வந்து இங்கே 6னா நமக்கு இது வரை இருக்க சம் மட்டும் தான் நமக்கு தேவைப்படுது. ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம்னா ஃபஸ்ட்டு ரோல் இருக்கிறத மட்டும் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுங்கள். இப்போ இங்கே 6 + 7 என்னது 13 13 + 8 என்னது 21 21 + 9 30 அண்ட் 30 + 10 40. ஓகேவா. இப்போ ஃபர்ஸ்ட் நீங்கள் இந்த ரெண்டு ரோக்கான ப்ரிஃபிக்ஸை மட்டும் நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்க. இப்போ இதுவே நீங்கள் காலம் வைஸ் ஆட் பண்ணுங்க. இப்படி ஆட் பண்ணுங்க. இப்படி ஆட் பண்ணினா உங்களுக்கு அந்த ப்ரிஃபிக்ஸ் சம் கிடைச்சிரும். நான் ஏன் சொன்னேன்னா இப்போ எனக்கு இந்த செல் எடுத்துட்டேன்னா எனக்கு இது வரை மட்டும் தான் எனக்கு வேணும். கரெக்டாக. இப்போ எனக்கு இந்த செல் எடுத்துட்டேன்னா எனக்கு இது வரையும் ஃபுல்லாக வேணும். அப்போ இது எப்போ கிடைக்கும் அப்படின்னா எனக்கு இங்கே இது வரை இருக்கிற எல்லா ரோவோட வேல்யூ கிடைச்சிருது, இங்கேயும் இது வரை இருக்கிற எல்லா ரோவோட கிடைச்சிருது. இப்போ எனக்கு இங்கே என்ன வேல்யூனா அப்போ இதில் இருக்கிற எல்லாரோட ஆடும் சம்ம நீங்கள் ஆட் பண்ணினா உங்களுக்கு இந்த என்டையர் மேட்ரிக்ஸோட வேல்யூவே உங்களுக்கு கிடைச்சிரும். ஸோ சிம்பிளாக ஹே கைஸ், ஸோ ஆல்ரெடி நான் சொல்லியிருந்த மாதிரி தான். ஸோ ப்ரிஃபிக்ஸ் சம்ன்றது சும்மா மொத்தமாக வந்து இப்போ இந்த மெயினாக மாறுற இடமே இப்போ இந்த 5ன்ற இடத்துல எனக்கு வந்து இதுவரையும் வந்த சம் வந்து எனக்கு தேவையில்லை. எனக்கு என்ன தேவைன்னா இந்த 5 அப்படின்னா இதுக்கான சம் மட்டும் தான் எனக்கு தேவை. ஓகேவா. அதேமாதிரி இப்போ 7 அப்படின்னா எனக்கு இதுக்கான மேட்ரிக்ஸ் சம் தான் எனக்கு தேவை. ஸோ அப்படி கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்னா நமக்கு நமக்கு வந்து சம்மாவும் இந்த காலமோட சம்மும் நமக்கு தேவைப்படுது. கரெக்டாக. ஸோ அதுக்கு தான் வந்து ஃபஸ்ட்டு வந்து ரோஸோட சம்மெலாம் எடுங்க, அப்புறம் காலம்ஸோட சம்ம நீங்கள் வந்து அக்யூமெண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த நம்ம எதிர்பார்க்கறது கிடச்சிரும். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு ரோஸோட சம் மட்டும் எடுத்திங்கன்னா 1 + 2 3
3 + 3 6, 6 + 4 10. ஸோ அதேமாதிரி இந்த ரோ மட்டும் எடுங்க. இந்த ரோ மட்டும் அப்படின்னா 5, 5 + 6 11, 11 + 7 18, 18 + 8 26. ஓகேவா? இந்த ரோ மட்டும் எடுத்தீங்கன்னா 9, 19, 30 and then 42. கரெக்டா? இப்போ ஒன்ஸ் இந்த ரோ சம் நீங்கள் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் இப்போ அதேமாதிரி இப்போ காலம் சம் கண்டுபிடிங்க. ஸோ இது ஏன் அப்படி நான் சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ இன்கேஸ் வந்து எனக்கு இப்போது இந்த இடத்துக்கான ப்ரிஃபிக்ஸ் சம் எனக்கு தேவை அப்படின்னா, சோஃபார் இதுக்கான என்டையர் சம் எனக்கு தேவை. கரெக்டாக? அப்போ இது நமக்கு எப்போ கிடைக்கும் அப்படின்னா, இப்போ இதோட காலம் சம் நீங்கள் எடுத்திங்கன்னா இங்கே 1, 1 + 5 6, அதேமாதிரி இங்கே 3, 3 + 11 14. இப்போ உங்களுக்கு இங்கே 14ன்றது இந்த 14 என்ன அர்த்தம் அப்படின்னா, இந்த 4 நம்பர் ஆட் பண்ணால் நமக்கு 14 வரும் அப்படின்றதான் லைக் அர்த்தம். இப்போ இதே இங்கே 6 அப்படின்னா எனக்கு இந்த 2 நம்பர் ஆட் பண்ணால் மட்டும் 6 வரும். இதே இப்போ இங்கே 3 அப்படின்னா, இப்போ இங்கே 3 அப்படின்னா என்ன அர்த்தம், லைக் இப்போ லைக் அல்டிமேட்லி நான் இப்போ இங்கே 14ன்றது அதாவது ஃபர்ஸ்ட் செல் வச்சு அப்புறம் எண்ட் டெஸ்டினேஷன் கொடுக்குறேன். இப்போ இங்கே 3னா ஃபர்ஸ்ட் செல் அண்ட் எண்ட் டெஸ்டினா அப்போ நம்மளுக்கு இது மட்டும்தான். கரெக்டாக? இப்போ இதே வந்து லைக் இப்போ இங்கே 6 + 18, ஓகேவா? அப்போ இங்கே 24 வரும். இங்கே 10 +னா இங்கே 36 வரும். ஸோ அதேமாதிரி இப்போ இங்கே இப்படி கவுண்ட் பண்ணிங்க அப்படின்னா 6க்கு அப்புறம் இங்கே 9, அப்போ 15. இப்போ இங்கே 14, இது வரையும் 14. அப்போ இதுக்கு வரையும் பார்த்தீங்க அப்படின்னா 14 + 19, ரைட்? 14 + 19 என்னது? லைக் சாரி, கரெக்ட். ஸோ 14 + 19 அப்போ 39, 43. ஸோ அதேமாதிரி இங்கே வந்து 24, இது வரையும் 24. அப்புறம் இங்கே 24 + 30 54. கரெக்டாக? இப்போ இது வரையும் இங்கே வந்து 36 + 42 70, 78. ஸோ அவ்வளோதான். ஸோ இதுதான் நம்மளோட என்டையர் ப்ரிஃபிக்ஸ் சம்மோட ஃபைனல் ஆன்சர். ஸோ பேசிக்கலி ஃபஸ்ட்டு வந்து ரோட சம்மில் எடுத்துருங்க. அப்புறம் அந்த ரோ சம் எடுத்ததுக்கு அப்புறம் இதே குறியில் காலம் சம் எடுத்துருங்க. இப்படி எடுத்தீங்க அப்படின்னா யூ வில் கெட் அ ஃபைனல் ப்ரிஃபிக்ஸ் சம் ஆன்சர். இது ஏன் ஒர்க் ஆகுது அப்படின்னா, இன்டர்னலாக வந்து நமக்கு வந்து கண்டினியூஸ் சம் தேவையில்லை. நமக்கு அந்த செல்லோட இதுவரை நடந்த எல்லா மேட்ரிக்ஸோட சம் தான் நமக்கு தேவை. ஸோ பேசிக்கலி இப்போ நான் 11 எடுத்தேன் அப்படின்னா எனக்கு இதுவரையும் நடந்த எல்லாரோட சம் தான் தேவை. ஸோ அதை நமக்கு எப்படி கம்ப்ளீட் பண்ணோம்னா, இப்போ இதில் இருக்கிற ஆன்சர் எல்லாமே நமக்கு ரோ கொடுத்துரும். பட் இங்கே வேணும்னா நமக்கு இதாவது இதுவரையும் அக்குமுலேட் ஆன ரோட சம்மும் இதுவரையும் அக்குமுலேட் ஆன ரோட சம்மும் இந்த பார்ட் அக்குமுலேட் ஆன காலமோட சம் இது எல்லாமே நமக்கு வரணும். கரெக்டாக? அப்போ தான் நமக்கு வந்து we will get ப்ராப்பர் ஆன்சர்ஸ். ஸோ இதுதான் வந்து ப்ரிஃபிக்ஸ் சம்முக்கான லைக் எந்த ஒரு ஃபார்முலா அதெல்லாம் இல்லாமல் சிம்பிளாக முடிச்சு விட்டுடலாம். திஸ் இஸ் லைக் சிம்பிள் அண்ட் ஈஸி டு ரிமெம்பர் சொல்யூஷன், ரைட்? ஸோ ஒன்ஸ் நம்ம இது கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா இதுக்கப்புறம் ஆன்சர் கம்ப்ளீட் ஒரு மேட்டர் இல்லை. ஒரு எக்ஸாம்பிள் வச்சு பார்க்கலாம். ஸோ பேசிக்கலி சிம்பிள் கை. ஸோ இப்போ வந்து லெட்ஸே கொஷினில் வந்து எனக்கு செல் 6ம் செல் 7ம் 11ம் கொடுத்துட்டாங்க. ஸோ பேசிக்கலி ஃபர்ஸ்ட் ரோ, செகண்ட் ரோ, தேர்ட் ரோ, ஃபர்ஸ்ட் காலம், செகண்ட் காலம், தேர்ட் காலம், ஃபோர்த் காலம். ஸோ பேசிக்கலி அவங்க வந்து 2,2 அண்ட் 3,3 கொடுத்துட்டாங்க. அதாவது இதுக்கும் உள்ள சப்பரே மேட்ரிக்ஸ் சம் வேணும். ஸோ பேசிக்கலி அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா இதோட சம் மட்டும் தான் எனக்கு வேணும்னு கேட்குறாங்க. ஓகேவா? இப்போது நம்மக்கிட்ட வந்து இப்போ 54 எடுத்தோம் அப்படின்னா இந்த 54 என்ன சொல்லுது அப்படின்னா இதோட என்டையர் சம்மோட வேல்யூ தான் நம்ம வந்து 54. கரெக்டாக? இப்போ இந்த என்டையர் சம் 54ல் இதெல்லாம் நம்ம மைனஸ் பண்ணோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம இது மைனஸ் பண்ணணும், ரைட்? அப்போ இதோட சம்மோட வேல்யூ நமக்கு என்ன இருக்குது, இங்கே இருக்குது. அப்போ 54 - 6 பண்ணணும் ஃபர்ஸ்ட்டு. அடுத்து இது மைனஸ் பண்ணணும், ரைட்? ஸோ இப்போ இது மைனஸ் பண்ணோன்னா இதோட வேல்யூ நமக்கு எங்கே இருக்குது, இங்கே இருக்குது. ஸோ இங்கே வந்து என்னது 15. பட் இங்கே என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இந்த 1ன்றது 2 வாட்டி ஆட் ஆகுது. அப்போ இதை மட்டும் ஒரு வாட்டி ஆட் பண்ணிக்கிறோம் நம்ம. ஏன்னா இது 2 வாட்டி மைனஸ் பண்ணிட்டோம். ஸோ அது ஒரு வாட்டி ஆட் பண்ணிக்கலாம். கரெக்டாக? அப்போ இது ஒரு வாட்டி ஆட் பண்ணணும் அப்படின்னா ப்ளஸ் இந்த நம்பருக்கான எலமெண்ட் இது, ரைட்? ஸோ இதெல்லாம் பண்ணினா உங்களுக்கு ஆன்சர் கிடச்சிரும். ஸோ ஒரு வாட்டி செக் பண்ணி பார்த்துக்கலாம். நம்மளோட ப்ரூஃப் ஆஃப் கான்செப்ட் பார்த்துக்கலாம். ஸோ 54 - 6 என்னது 48 அண்ட் 48 - 15 என்னது 38 + 33 அண்ட் 38 3 + 1 34. ஸோ நம்மளோட ஐடியா படி 34 தான் ஆன்சர். செக் பண்ணி பார்த்துடலாமா? ஸோ 6 + 11 13, 13 + 10 23, 23 + 11 34 மேட்ச் ஆயிடுச்சு. கரெக்டாக? ஸோ பேசிக்கலி நம்மளோட ஃபார்முலா என்ன அப்படின்னா அவங்க ஒரு இண்டெக்ஸ் கொடுத்தாங்கன்னா ஃபர்ஸ்ட்டு அந்த இண்டெக்ஸ் எங்கே எண்ட் ஆகுதோ இதுதான் நம்மளோட எண்டிங் பாயிண்ட். ஸோ அந்த எண்டிங் பாயிண்டோட ப்ரிஃபிக்ஸ் சம் வேல்யூ எடுத்துடுறோம். கரெக்டாக? இப்போ அடுத்து அந்த எண்டிங் பாயிண்ட் ப்ரிஃபிக்ஸ் சம் வேல்யூ எடுத்ததுக்கப்புறம் எங்கே ஐ இருக்கோ லைக் அந்த ஜேல இருக்கிற லைக் எங்கே ஐ இருக்கோ அந்த ஐ மேலே இருக்கிற J+1 வேல்யூ எடுத்துக்கணும். பேசிக்கலி நமக்கு நம்ம எந்த எண்டிங் பாயிண்ட் எடுத்தோமோ அந்த எண்டிங் பாயிண்ட் வந்து இங்கே இருக்குது. லைக் அந்த எண்டிங் பாயிண்ட் will have என்டையர் வேல்யூ. அந்த என்டையர் வேல்யூ இல்லை நம்ம மைனஸ் பண்ணணும் அப்படின்னா ஐ மேலே இருக்கிற J+1 வேல்யூ எடுக்கணும்.
கரெக்டாக ஐ மேலே இருக்கிற ஜே ப்ளஸ் ஒன் வேல்யூ. ஸோ பேசிக்கலி ஐ மேலே இருக்குன்னா ஐ மைனஸ் ஒன், அது பக்கத்தில் இருக்க ஜே ப்ளஸ் ஒன் வேல்யூ. ஸோ இது வந்து நம்ம எடுத்துக்கணும். ஸோ பேசிக்கலி நம்மளோட ப்ரிஃபிக்ஸ் சம்மோட இதுதான் ஜேவோட வேல்யூ, லைக் கொஸ்டினில் இருக்கிற ஜே வேல்யூ. ப்ரிஃபிக்ஸ் சம்மோட ஜே வேல்யூ மைனஸ் லைக் ஆப்வியஸ்லி ப்ரிஃபிக்ஸ் சம்மோட லைக் இப்போ நம்ம ப்ரிஃபிக்ஸ் சம் இருந்துச்சுன்னா நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும் பார்த்துட்டோம். ஸோ இதை கொஞ்சம் ஹையர் லெவல் வியூவில் பார்த்தோன்னா பேசிக்கலி நம்மகிட்ட வந்து ஒரு பெரிய நம்மகிட்ட ஒரு பெரிய அரே இருக்குன்னு வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த பெரிய அரேயில் லெட்ஸே நமக்கு வந்து இப்போ ஒரு குட்டி சப்பரே மட்டும் இங்கே தேவைப்படுது. ஓகே, இப்போ இந்த குட்டி சப்பரே மட்டும் தேவைப்படுது அப்படின்னா இப்போது நம்மக்கிட்ட ஒரு பெரிய அரே இருக்குது, லைக் பெரிய மேட்ரிக்ஸ் இருக்குது. இந்த பெரிய மேட்ரிக்ஸில் எனக்கு இந்த குட்டி மேட்ரிக்ஸோட அரே சம் மட்டும் தேவைப்படுது. இப்போ என்னோட ப்ரிஃபிக்ஸ் சம் இருந்துச்சு அப்படின்னா எனக்கு தெரியும் இந்த என்டையர் சப்போட லைக் இந்த என்டையர் சம் எனக்கு வந்து இங்கே இருந்துடும். லைக் இந்த என்டையர் சம் என்னால் கண்டுபிடிச்சிட முடியும். அதே மாதிரி இந்த என்டையர் சம்மும் என்னால் கண்டுபிடிக்க முடியும். கரெக்டாக? அதே மாதிரி இந்த என்டையர் சம் என்னால் கண்டுபிடிக்கணும். ஸோ பேசிக்கலி லைக் இந்த என்டையர் சம் என்னால் கண்டுபிடிக்க முடியும். அதே மாதிரி இந்த என்டையர் சம்மும் என்னால் கண்டுபிடிக்க முடியும். அதே மாதிரி இந்த என்டையர் சம்மும் என்னால் கண்டுபிடிக்க முடியும். ஸோ பேசிக்கலாக பார்த்தீங்கன்னா இந்த பார்ட் இருக்குது பார்த்தீங்கன்னா, இந்த பார்ட் இது வந்து நம்ம 2 வாட்டி ஆட் பண்ணியிருப்போம். ஸோ அப்போ இதை வந்து ஒரு வாட்டி நம்ம மைனஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா வில் கெட் ஒன்லி திஸ் ஆன்சர். இட்ஸ் வெரி சிம்பிள். ஸோ ஸோ இப்போ இதை வந்து நம்ம எப்படி ஒரு ஃபார்முலாவாக மாற்றுறது அதை நம்ம பார்க்கலாம். இது ஃபார்முலா மாற்றுறது மேட்டர் இல்லை. ஸோ பேசிக்கலி இப்போ என்கிட்ட வந்து இது ஒரு பெரிய எக்ஸாம்பிள் எடுத்தால் தான் நமக்கு புரியும். ஸோ இப்போ இந்த இது 2 வாட்டி மைனஸ் பண்ணுறது தான் இங்கே குட்டிஸாக 2 வாட்டி பார்த்தோம். இது ஒரு லார்ஜர் கண்டெக்ஸ்டில் பார்த்தா இப்படி தான். ஸோ பேசிக்கலி வி ஹேவ் ஒன் ஃபுல் அரே, அந்த ஃபுல் அரேயில் ஃபஸ்ட்டு வந்து இந்த ஃபுல் அரே மைனஸ் இந்த அதாவது நம்ம இந்த ஃபுல் அரேயில் நமக்கு வந்து இது மட்டும் தான் நமக்கு தேவை. ஸோ இந்த ஃபுல் அரே இந்த ஃபுல் அரேயில் மைனஸ் இந்த மேலே இருக்காரு, அதே மாதிரி மைனஸ் இந்த கீழே இருக்காரு. ஓகேவா? ப்ளஸ் இந்த ப்ளஸ் இது வந்து மட்டும் ரீஆட் பண்ணிடணும். ரீஆட் பண்ணாலும் நமக்கு இது மட்டும் கிடச்சிரும். ஸோ இது கொஞ்சம் மேபி வேறு கலர் எழுதுனா உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். பட் எனக்கு அந்தளவுக்கு பொறுமை இல்லை. பட் ஐ திங்க் யூ வில் கெட் இட். உங்களுக்கு புரியலாம் மறுபடியும் ஒரு வாட்டி பாருங்கள். இப்போ நீங்கள் எக்ஸாம்பிளோட பார்த்தா கண்டிப்பாக உங்களுக்கு புரிஞ்சிடும். சரி, ஓகே. அவங்க வந்து லைக் ஹைலைட்டர் இருக்கா? ஓகே, அவங்க வந்து இது மட்டும் கேட்குறாங்க. இதுதான் நம்மளோட லைக் கொஷினில் வந்து இது வந்து I1 J1, இது வந்து I2 J2, ரைட்? ஸோ பேசிக்கலி இது வந்து I1, இது வந்து J1, ரைட்? அண்ட் இது வந்து I2, இது வந்து J2. இப்போ நமக்கு வந்து இதில் என்ன தேவை? ஸோ ஃபஸ்ட்டு வந்து இதில் இந்த இடத்துல நமக்கு என்டையர் ப்ரிஃபிக்ஸ் சம் கிடச்சிரும். ஸோ இந்த இடத்துல நமக்கு இந்த என்டையர் சம் நமக்கு கிடச்சிரும். லைக் நம்ம ப்ரிஃபிக்ஸ் சம் படி பார்த்தோம் அப்படின்னா. ஸோ அப்போ இது வந்து என்னது? ப்ரிஃபிக்ஸ் சம் ஆஃப் I2, J2, ரைட்? I2, J2. ஸோ இதுதான் நம்மளோட பெரிய வேல்யூ. இந்த பெரிய லைக் நான் சொன்னேன் இல்லையா, இந்த என்டையர் வேல்யூ அதுதான் வந்து இது. ஓகே, இப்போ இது மைனஸ் எனக்கு இந்த மேலே இருக்க இந்த சின்ன வேல்யூ லைக் இந்த சம் இதோட என்டையர் சம் வேணும். இது என்டையர் சம் எங்கே கிடைக்கும்? நமக்கு இங்கே கிடைக்கும். கரெக்டாக? அப்போ இது வந்து எப்படின்னு வந்து I2 J2 இதை எப்படி கண்டுபிடிக்கிறோம்? I1க்கு மேலே போய் J2 எடுத்துடணும். I1 மேலே போனால் I2 -1. கரெக்டாக? அப்போ ப்ரிஃபிக்ஸ் சம் ஆஃப் I1 மேலே போகிறதும் ஸோ I1 -1, J2 தான். ஸோ இந்த சம் கிடச்சிரும். இப்போ அதே மாதிரி இந்த சம் நம்ம எடுக்கணும். கரெக்டாக? இப்போ இந்த சம்மோட வேல்யூ நமக்கு எங்கே இருக்கும்? நமக்கு வந்து இங்கே இருக்கும். இது என்னது? ப்ரிஃபிக்ஸ் சம் ஆஃப் I2ல தான் இருக்குது. I2 J1 -1. ஸோ I2, J1 -1. இப்போ நம்ம இதை வந்து ரீஆட் பண்ணணும். லைக் இது வந்து நம்ம 2 வாட்டி மைனஸ் பண்ணிட்டோம். இப்போ ஒரு வாட்டி ரீஆட் பண்ணால் தான் நமக்கு எக்ஸாக்ட் ஆன்சர் கிடச்சிரும். ஸோ இது வந்து இங்கே இருக்குது. இது வந்து என்னது? ப்ளஸ் ப்ரிஃபிக்ஸ் சம் ஆஃப் இது என்னது? I1க்கு மேலே இருக்குது, J1க்கும் லெஃப்டில் இருக்குது. ஸோ பேசிக்கலி ப்ரிஃபிக்ஸ் சம் ஆஃப் I1 -1, J1 -1. அவ்வளோதான் கைஸ். இதுதான் வந்து அல்டிமேட்லி இதை போட்டிங்கன்னா உங்களுக்கு எந்த சப்பரே லைக் அவங்க எனி I1, J1 அண்ட் I2, J2 ஃபார் எனி 2 given coordinates in a matrix, you will get the subarray matrix by using this thing. ஸோ இந்த ஃபார்முலா இப்படி தான் வந்துச்சு. ஸோ சிம்பிள். இந்த பெரிய அரேல நமக்கு இந்த பார்ட் மட்டும் தேவை. அப்போ இந்த பார்ட் மட்டும் தேவைன்னா ஃபஸ்ட்டு பெரிய அரேயோட சம் வந்து இது கொடுத்துருது. அண்ட் இந்த பார்ட்டோட சம் மட்டும் இது கொடுத்துருது. அண்ட் இந்த பார்ட்டோட சம் வந்து
நமக்கு வந்து இது கொடுத்துருது. இப்போ நம்ம இந்த பார்ட் வந்து நம்ம 2 வாட்டி ஆட் பண்ணியிருப்போம். அப்போ இதை வந்து ஒரு வாட்டி மைனஸ் பண்ணணும். அப்போ இந்த பார்ட்டோட சம் வந்து நமக்கு இது கொடுத்துருது. அவ்வளோதான். இதெல்லாமே நீங்கள் கம்ப்ளீட் பண்ணினா யூ வில் கெட் அ ஃபைனல் ஆன்சர். ஸோ நான் முடிஞ்ச அளவுக்கு நீட்டாக தான் ட்ரை பண்ணுறேன், ஆனால் முடிய மாட்டேது. பட் கண்டிப்பாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கணும் நினைக்கிறேன். இட்ஸ் நாட் அ வெரி டஃப் கான்செப்ட். ஸோ ஸோ இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னா இந்த பெர்ஃபெக்ட் சம்மை நம்ம ப்ராப்பராக பாப்புலேட் பண்ணிருக்கணும். ஸோ இந்த பெர்ஃபெக்ட் சம்மை ப்ராப்பராக பாப்புலேட் பண்ணுறதுக்கு தான் நான் சொன்ன மாதிரி இந்த ஃபர்ஸ்ட் வந்து ரோஸ் எல்லாம் ஆட் பண்ணுறீங்க. அடுத்து அந்த ரோ ஆட் பண்ண அந்த பெர்ஃபெக்ட் சம்மில் மறுபடியும் காலம்ஸ் ஆட் பண்ணிங்கன்னா யூ வில் கெட் அ பெர்ஃபெக்ட் சம். ஸோ அவ்வளோதான். ஸோ கைஸ் இது வந்து ஒரு ஸோ நீங்கள் இதை நீங்கள் ப்ரீ ப்ராசஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்கள் வந்து எல்லா குவரியுமே நீங்கள் பிக் O1 கண்டுபிடிச்சிடலாம். இந்த ஃபார்மில் போட்டு சும்மா கடை கண்டுபிடிச்சிட்டு போயிடலாம். ஸோ இதுதான் ப்ரீ ப்ராசஸிங்கோட பவர். அண்ட் மேட்ரிக்ஸில் ப்ரிஃபிக்ஸ் இப்படி தான் கிரியேட் பண்ணணும். இதான் இருக்குல்ல ஈஸியஸ்ட் வே. ஸோ நம்ம இப்போ இதுக்கப்புறம் நம்ம வந்து மேபி பார்ட் 3 அரேஸ் பார்ட் 3 நம்ம பார்ப்போம். ஸோ அதில் வந்து மேட்ரிக்ஸ் கொஷின் இன்னும் ஒரு டீப்பாக மற்ற 2 மேட்ரிக்ஸ் கொஷின் பார்க்கலாம். அதுக்கப்புறம் ஆல்ரெடி 2 பாயிண்டர் அப்ரோச் அண்ட் ப்ரீ ப்ராசஸிங் இது 2 தான் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான அரே டெக்னிக்ஸ். ஸோ இதை தாண்டி மற்ற ஹார்ட் அரே கொஷின்ஸ் இதெல்லாமே நம்ம பார்க்கலாம். ஸோ பேசிக்கலி இந்த மற்ற ஹார்ட் அரே கொஷின்ஸ் எல்லாமே வந்து லைக் ரெயின் வாட்டர் ட்ராப்பிங்கில் இருக்கிற ஹார்ட் கொஷினாக இருக்கட்டும், மேபி இந்த மேட்ரிக்ஸில் இருக்கிற ஒரு இதில் மேட்ரிக்ஸ் பேசிக் கொஷின், மேட்ரிக்ஸ் ஒரு ஹார்ட் கொஷினாக இருக்கட்டும். ஸோ இந்த ஹார்ட் கொஷின்ஸ்லாம் நான் லேப்டாப்பில் ரெக்கார்ட் பண்ணி லைக் நானே கோட் அடித்து காட்டுறேன். ஸோ இந்த பார்ட் 3 வந்து மேபி நம்ம ஒரு 2-3 டேஸ் நம்ம பார்ப்போம். பட் கைஸ் இதுதான் வந்து அரேஸ் பார்ட் 2. ஸோ பேசிக்லி டைனமிக் அரே எப்படி ஒர்க் ஆகுது, ப்ரீ ப்ராசஸிங் என்ன, எப்படி ப்ரீ ப்ராசஸ் பண்ணுறது, ஒரு மேட்ரிக் ஒரு பேசிக்காக 2D அரேல இருக்க ஒரு பேசிக் சமூக இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துருக்கோம். ஸோ கைஸ் முடிஞ்சு. See you soon. Bye bye.